ஓம் சாந்தி 24/7/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல்ல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் ஆத்மா அபிமானியாகி பாபாவுடைய மகா வாக்கியங்களை மிக கவனமா கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தையிடத்தில் மொத்த வியாபாரம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மொத்த வியாபாரம் என்பது மன்மனாபாவா ஆகும் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா கிட்ட இப்போ ஹோல்சேலா வியாபாரம் செஞ்சுக்கோங்க, மொத்தமா அவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுங்கன்றாரு. மொத்த வியாபாரம்ன்றது அவரை நினைச்சிட்டே இருக்கிறது மொத்த வியாபாரம், அவ்வளோ கணக்குல சேருதுன்றாரு. அவரை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யறது மொத்த வியாபாரம்னு சொல்லி சொல்றாரு. அதுலதான் நிறைய நமக்கு சேமிப்பாகும். பாபா நினைச்சாதான் சேமிப்பு. அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் சேவிக்க வேண்டும். நம்மளும் பாபாவை நினைக்கணும், மற்றவங்களையும் நினைக்க வைக்கணும். மற்ற அனைத்தும் சில்லறை வியாபாரமாகும். மற்றபடி நம்ம அந்த ஞானம் சொல்றது, சேவை செய்யறது, மீதி எல்லாமே சில்லறை வியாபாரம் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா பாபாவை நினைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன வியாபாரம். பாபா நினைக்க நினைக்க அவ்வளோ சேமிப்பாகுது. கேள்வி: தந்தை தனது வீட்டிற்கு எந்த குழந்தைகளை வரவேற்பார்? பாபா எந்த மாதிரியான குழந்தைகளை அவரே வரவேற்பார்? தன்னோட வீட்டுனா சாந்தி தாமத்துக்கு எந்த மாதிரி குழந்தைகளை பாபா வரவேற்பார்? பதில்: எந்த குழந்தைகள் மிக நல்ல முறையில தந்தையின் வழிபடி நடக்கிறாங்களோ, வேற யாரையுமே நினைவு செய்யாமல் இருக்கின்றார்களோ, தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியை நீக்கி ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்கிறாங்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை தான் தந்தை தனது வீட்டிற்கு வரவேற்பார் சொல்லி பாபா சொல்றாங்க. பாருங்களேன், எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். இருந்தாலும் இந்த டைம்ல யார் அவரை நினைக்கிறாங்க? கடவுளை நினைக்கிறவங்களே ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க உலகத்துல. எல்லா தேகதாரிகளோட நினைவுல தான் இருக்கிறாங்க. இன்னும் தெரிஞ்சுக்காமலே பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க, கடவுள் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க. அவரை யார் நினைக்கிறாங்க? ஆனாலும் நம்ம பிகே ஆகி இப்போ கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ நேரம் நினைக்கிறோன்னு தான் பாபா பார்க்குறாரு. அவர் நம்மளோட அன்பை எதிர்பார்க்குறாரு. அவர் அன்பை நம்ம நினைக்கிறோமான்ட்டு. அதனால யார் அவரோட வழிப்படி நடந்து அவரை நிறைய நினைக்கிறாங்களோ, மற்றவங்களை நினைக்காம தேகதாரிகள் அந்த சம்பந்த தொடர்பு எல்லாத்துலேருந்து புத்தியை நீக்கி அவரை யார் நினைக்கிறாங்களோ இந்த நேரத்தில், அப்பேற்பட்ட குழந்தைகள் தான் பாபா வீட்டுக்கு வரும்போது வரவேற்பாராம். இப்போது தந்தை தனது குழந்தைகளை மலர்களாக ஆக்குகின்றார். இப்போ கடவுளே அவருடைய குழந்தைகள் ஆத்மாக்களை மலர்களாக ஆக்குறாரு. பிறகு மலரான குழந்தைகளை தான் தந்தை தனது வீட்டிற்கு வரவேற்கின்றார் சொல்லி சொல்றாரு. யார் மலரா மாறி இருக்கிறாங்களோ அவங்களதான் பாபா வரவேற்கிறாரு. பூவோட சேர்ந்த நாரும் மணப்பது போல அவரை நினைச்சு அவரு மாதிரி ஆயிடுறாங்க, மலரா ஆயிடுறாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை தான் பாபா வரவேற்கின்றார்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகள் தங்களது தந்தை மற்றும் சாந்தி தாமம் சுகதாமத்தின் நினைவுல அமர வேண்டும். இப்ப பாபாவுடைய நினைவுலையும் பரந்தாமத்தினுடைய நினைவுலையும் சொர்க்க நினைவுலையும் இப்ப அமரணுன்றாரு. வேற எதையும் நினைக்காதீங்க. ஆத்மாவானது தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இப்ப ஆத்மா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிச்சு. நான் இந்த உடல் இல்ல, இந்த உயிர் தான், இந்த உயிரோட அப்பா தான் கடவுள் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால இப்ப அவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த துக்கதாமத்தை மறந்து விட வேண்டும். நம்ம இந்த துக்கதாமம் இப்போ ஒரே துக்கமா இருக்குல்ல உலகமே. நேத்து கூட சொன்னார்ல, துக்கத்தின் பட்டியல் எழுதுங்க, 25-30 துக்கத்தினுடைய பட்டியல் எழுதுங்கன்னாரு. அப்ப உலகமே மோசமா இப்ப துக்கத்துலதான் இருக்கு. வெறும் டிப்ரெஷன் தான். எல்லாருமே அன்பு கிடைக்காம ஏங்குறாங்க, டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஏழைகள் பாருங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு துக்கம். பணக்காரங்க நோயால அவதிப்படுறாங்க. எல்லாமே ஒரே சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா துக்கதாமம் தான். உறவினர்களை இழந்து தவிக்கிறது எல்லாமே துக்கத்தினுடைய பட்டியல்ல தான் வரும். எல்லாமே காரணம் தேகாபிமானம் தான். எதான் சொல்லி புரிய வைங்கன்றாரு. எதனால நீங்க துக்கப்படுறீங்க? அந்த துக்கத்து எல்லாத்துக்கும் காரணமே இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான். புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த துக்கத்தின் பட்டியலை எடுக்க சொல்றாரு. தந்தை மற்றும் குழந்தைகளின் இந்த சம்பந்தமானது இனிமையானதாகும். இப்ப பாருங்க, நமக்கு சங்கம் யுகத்துல கடவுளே கிடைச்சிருக்கிறாரு. நம்ம மற்றும் கடவுள் 2 பேரும் நம்மளுடைய சம்பந்தம் அவ்வளோ இனிமையானதா இருக்குது. அப்பா மற்றும் குழந்தையினுடையது. இப்படிப்பட்ட இனிய சம்பந்தம் வேற எந்த தந்தைக்குமே ஏற்படாது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, அவருக்கு எவ்வளவு குழந்தைகள், 800 கோடி ஆத்மாக்களும் அவருடைய குழந்தைகள் தான். ஆனா அவரை மறந்துட்டு இங்க நடிக்க வந்துட்டாங்க. இப்ப அவரை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னும் போது எவ்வளோ ஒரு இனிமையான சம்பந்தம் நமக்கும் கடவுளுக்கும் ஏற்பட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் அந்த திருவிழால
குழந்தைங்கள தொலைஞ்சு போன குழந்தைக்கு அப்பா கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மளும் அவரும் அவ்வளோ சந்தோஷப்படுறோம். எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு, அவர் வந்து என் குழந்தைங்க கிடைச்சிட்டாங்க, என்னை மறந்து போயிருந்தாங்க, இப்போ கிடைச்சிட்டாங்கன்னு அவரும் சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி எந்த தந்தைக்குமே ஏற்படாது. சம்பந்தமானது முதலில் தந்தையிடம், ஃபர்ஸ்ட் நமக்கு சம்பந்தம் அப்பா கிட்ட வருது, பிறகு ஆசிரியரிடம், ஆசிரியராகவும் அவராக தான் வந்திருக்கிறாரு, பிறகு குருவிடமும் ஏற்படுகின்றது. இப்போது இங்கே இந்த மூவருமே ஒருவராக இருக்கின்றார். இப்போ நமக்கு பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு முதல்ல சம்பந்தமானது தந்தையிடம், அப்புறம் ஆசிரியரிடம் வரும், அப்புறம் குருவிடம் ஏற்படும். ஆனா இங்க வந்து நமக்கு 3 பேருமே ஒரே ஆளு தான். அப்ப இந்த 3 சம்பந்தமே ஒருவராக தான் இருக்கின்றார். இதுவும் புத்தியில் நினைவிருந்தால் குஷிக்கான விஷயம் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் புத்தியில நினைவு இருந்துச்சுன்னா குஷி வரும் இல்லையா. ஒரே ஒரு தந்தை தான் இப்ப கிடைத்திருக்கின்றார். அவர் மிக எளிய வழியை கூறுகின்றார். நமக்கு ரொம்ப ஈஸியான வழி சொல்றாரு, கஷ்டமாவா சொல்றாரு? ஒண்ணுமே சொல்லல. என்ன நினைங்க, எல்லாத்தையும் மறந்து என்ன நினைங்க. நீங்க வேலை செஞ்சாலும், நடந்தாலும், தூங்கினாலும், படுத்தாலும், எல்லாம் என்ன நீங்க செஞ்சாலும் சரி, என்ன நினைச்சிட்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் உதவி பண்றேன், என்னை நம்புங்கன்றாரு. தந்தையை, சாந்தி தாமத்தை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இப்ப கடவுளை நினைங்க. கண்ணுக்கு தெரியலன்னு நினைச்சுக்காதீங்க. கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் உண்மையா இருக்கிறாரு. நம்ம ஆத்மா, நம்மளும் கண்ணுக்கு தெரியாதவங்க தான், அவரும் கண்ணுக்கு தெரியாம தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம இந்த உடல்ல வந்துட்டு நம்ம அவரை வந்து உடலா தேடி அலையிறோம். ஆனா அவர் உடல்ல வரமாட்டாரு. பிறப்பிறப்புல வரலைன்னாலும் அவரு பரமாத்மா, அவருக்கும் உணர்வுலாம் இருக்குது. நம்ம நினைச்சா அவருக்கு போய் ரீச் ஆகும். அப்பான்னு கூப்பிட்டோன்னா கண்டிப்பா அவருக்கு கேட்கும். அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. கூப்பிட கூட வேணாம், நம்ம வந்து நினைச்சாலே போதும், கரண்ட் வந்து பாயும். அவர் வந்து கண்டிப்பா நமக்கு என்ன, என் குழந்தை என்ன நினைக்குதுன்ட்டு ஓடி வருவாரு. அப்பேற்பட்ட தந்தையும் சாந்தி தாமத்தையும் சொர்க்கத்தையும் நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த முரளி மூலமா தான் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. பிரம்மா தந்தையோட உடல்ல வந்து பேசிட்டு போனதுதான் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து அவ்வளோ ஆறுதல் கொடுக்குது. இந்த துக்க தாமத்தை மறந்து விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த இந்த கலியுகத்தை மறந்துடாதீங்க. ஊர் சுற்றினாலும் புத்தியில் இது மட்டுமே நினைவு இருக்க வேண்டும். நம்ம எங்கேயாவது போலாம், எங்கேயும் போவோனா, வீட்டிலேயே உட்காந்து என்னை மட்டும் நினைங்கன்னு கூட பாபா சொல்லலை. ஊர் கூட சுத்துங்க, எங்க வேணாலும் போங்க, ஆனா புத்தியில இது மட்டுமே நினைவு இருக்கணும். இங்க தொழில் போன்ற காரியங்கள் வேறு எதுவுமே கிடையாது சொல்லி சொல்றாரு. வீட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இப்ப இங்க வந்து அங்க மதுபன்லாம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. வீட்டுலதான் இருக்கிறோம், எந்த தொழிலும் கிடையாது. நீங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கிறீங்க. 3 வார்த்தைகளை மட்டும் நினைவு செய்ய தந்தை கூறுகின்றார். உண்மையில் இருப்பது ஒரு வார்த்தை தான். பாபா வந்து ஒரு வார்த்தை தான் உண்மையிலே இருக்குது. தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. அவரை நினைக்கதான் சொல்றாரு, அவ்வளவுதான். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சுகதாமமும் சாந்திதாமம் 2 ஆஸ்தியின் நினைவும் வந்து விடுகின்றது. 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. ஒண்ணு தந்தை, அப்புறம் சாந்திதாமம், அப்புறம் சுகதாமம். அப்பா, வீடு, சொர்க்கம், அப்பாவுடைய ஆஸ்தி, அவ்வளவுதான். இது 3 மட்டும் நினைவு பண்ணிக்கோங்க. அவரை நினைச்சாலே போதும், ஒரு வார்த்தை ஞாபகம் இருந்தாலே போதும். பாபாவை நினைவு இருந்தாலே போதும். நான் புள்ளியா இருக்கிறேன், என்னுடைய அப்பாவும் புள்ளியா இருக்கிறாரு, பரந்தாமத்துல அப்பா கூட நான் போறேன், அவ்வளவுதான். அதை நினைச்சாலே போதும். சுகதாமமும் ஞாபகம் வந்துடும், பரந்தாமும் ஞாபகம் வந்துடும். 2 ஆஸ்தியும் நினைவுக்கு வந்து விடுகிறது. கொடுக்கக்கூடியவர் தந்தை மட்டுமே. இங்க எல்லாரும், இங்க எங்க நமக்கு வந்து யாராவது ஏதாவது கொடுக்குறாங்களா? அன்பு கூட கொடுக்க மாட்றாங்க யாரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு உலகம். யார்கிட்டயும் அன்பு இல்லை. எல்லாம் அன்புக்காக ஏங்கி தவிக்கிறாங்க. ஒரு துளி அன்புக்காக ஏங்குது உலகம். ஆனா கடவுள் அன்பே சிவம், அன்பு கடலை நமக்கு அடிச்சுக்கிறாரு. கொடுக்கக்கூடியவரே அவர் தான். என்ன வேணாலும் கொடுக்குறேன்றாரு. நினைவு செய்வதன் மூலம் குஷியின் அளவு இப்போ அதிகரிக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா நினைக்க நினைக்க போக போக பாருங்க, குஷியோட அளவு அதிகரிக்கும்ன்றாரு. குழந்தைகளாகிய உங்களது குஷியானது மிகவும் பிரபலமானது சொல்லி சொல்றாரு. ஏன்னா உலகத்திலேயே நீங்க மட்டும்தான் மலர்ந்த முகமா இருக்கிறீங்க. எல்லாரோட முகமும் நரக வேதனையில துடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, அப்பாவை அடைஞ்சிட்டேன்ற குஷி உங்க முகத்துல தெரியுது. உங்களுடைய குஷி வந்து மிகவும் பிரபலமானதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா நம்மை வீட்டிற்கு வரவேற்பார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கின்றது. இப்ப பாபா நம்மளை கூப்பிடுவாரு. கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு போகும்போது அவரை நம்மளை வரவேற்பான்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் காணாம போயிருக்கிறோம்ல, அதனால நம்மளை வரவேற்பான்ட்டு நம்ம புத்தியில இருக்குது. ஆனால் யார் நல்ல முறையில தந்தையின் வழிபடி நடக்கிறாங்களோ, வேற யாரையும், இங்கே வந்து எந்த தேகதாரையும் நினைவு செய்யாமல் இருக்கின்றார்களோ அவங்களதான் பாபா வந்து வரவேற்பார். பாருங்க, இப்ப நம்ம வந்து பாபாவை நினைக்காம மறந்துட்டு தேகதாரி பின்னாடி போயிட்டு இருந்தோம்னா அப்ப என்ன ஆகும்? நமக்கு சக்தியே கிடைக்காது. அப்புறம் எப்படி நம்ம பாப் சம்மான் ஆகிறது? அதனாலதான் சொல்றாரு, என்னை இப்ப யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களதான் நான் வரவேற்பேன்றாரு.
தேகம், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்கள்ல இருந்தும் புத்தியை நீக்கி என் என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. இந்த தேகம் கூட நம்ம கூட வராது. கடைசியா இந்த உடலையும் விட்டுட்டு தான் போக போறோம். அதாவது அது நம்ம சாதாரணமாவே லௌகீகத்திலே பக்தியிலே பாடியிருப்பாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவின்ட்டு. காடு வரை யாரோ சுடுகாடு வரை கூட மகன் வந்து கொல்லி வைப்பான். அதுக்கப்புறம் யாருமே கிடையாதுல்ல. அப்ப இந்த தேகமும் வரப்போறதில்ல. தேகத்தினுடைய எல்லா சம்மந்தங்களும் நம்ம கூட வரப்போறதில்ல. அப்ப ஏன் அவங்கள நினைக்கிறீங்க? ஏன்னா இது கடைசி பிறவி. நான் வந்து முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லல. இப்ப இந்த பிறவில தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப மட்டும் எல்லாத்துலேருந்தும் புத்தியை விடுபட்டு நீக்கிட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கடைசியில அந்தமதி சோகதி ஆகும். என்னை நினைச்சுக்கிட்டே உடலை விடும்போது நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலான்றாரு. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அதிக சேவைகளை செய்தீர்கள். நீங்க 63 பிறவிகளை பக்தி செஞ்சுதான் வந்தீங்க. அதிகமா நீங்க கோயில் கட்டினீங்க, ஜபம் பண்ணீங்க, தபம் பண்ணீங்க, எவ்வளோ தீர்த்த யாத்திரைகள்லாம் போனீங்க, அன்னதானம், வஸ்திர தானம், எவ்வளோ தானம் புண்ணிய தானம்லாம் செஞ்சிருக்கிறீங்க. எல்லாமே செஞ்சீங்க. ஆனால் செல்லக்கூடிய வழி கிடைக்கவே இல்லை. எங்கெங்கேயோ நீங்க போய் பக்தி பண்ணாலும் கிருஷ்ணா ராமான்ட்டு பண்ணாலும் திரும்ப திரும்ப உடல்ல வந்து பிறந்து திரும்ப கிருஷ்ணா ராமான் தான் அலைஞ்சிட்டு இருந்தீங்க. எங்க உங்களுக்கு முக்தியே கிடைக்கல, வழியும் கிடைக்கல இல்லையா? இப்போது தந்தை மிகவும் எளிய வழியை கூறுகின்றார். இப்ப நமக்கு பாபா வந்து எளிய வழியை சொல்றாரு. தந்தையாகவும் நமக்கு இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு. உலகின் முதல் இடை கடை ஞானத்தை இப்ப கொடுக்குறாரு. எப்படி உலகம் தோன்றுச்சு, யார் படைச்சாங்க, படைப்பு யாரு, எப்போலேருந்து ஆரம்பிச்சது, எத்தனை யுகம் இருக்கு, எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. யாருக்குமே தெரியாத விஷயத்தெல்லாம் வேற யாருமே இதை புரிய வைக்க முடியாது என்பதை மட்டும் நினைவு செய்யுங்கள் சொல்லு பாபா சொல்றாரு. நினைவு செய்தால் போதும். இப்போது வீட்டுக்கு நம்ம செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். இதை நினைவு பண்ணாலே பாவம் அழிஞ்சிருன்றாரு. பிறகு முதலாக சத்தியுகத்திற்கு வருவீர்கள். யாரெல்லாம் இப்போ பாபாவை நல்லா நினைக்கிறீங்களோ அவங்க வந்து முதல்ல சத்தியுகத்தில் வந்துடுவீங்க. சொர்க்கத்தில் ஃபர்ஸ்ட்லேயே வந்துடுவீங்கன்றாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகம் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே போனோம்னா அதை யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்கள்ல செகண்ட் ஹேண்டு ஃபர்ஸ்ட் ஹேண்டுன்னு. செகண்ட் ஹேண்டில் நம்ம எது வாங்கினாலும் அதை யாராவது யூஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க, நல்லாவே இருக்காது. அப்போ சத்தியுகம் பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட்லேயே போனோமா இல்லை எல்லாரும் வாழ்ந்து முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டான பிறகு போனால் நல்லா இருக்குமா? ஃபர்ஸ்ட்லேயே போனோம்ல. அப்போ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கன்றாரு. இந்த மோசமான சீச்சி உலகத்திலேருந்து இப்போது நாம் செல்ல வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கலாம், ஆனால் இங்கிருந்து இப்போது சென்றுவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே இருந்துக்கிட்டே முயற்சி பண்ணுங்க. இங்கே இருந்தாலும் மனசு புத்தி, நேற்று சொன்னார்ல, பார்த்தாலும் பார்க்காம இருங்க. ஞாயிற்றுக்கிழமை முறையில் சொன்னார், கேட்காம இருங்க. எல்லாத்துலேருந்து புத்தியை விளக்கிடுங்க. காதில் வந்து விழுந்தாலும் மனசில் போடாதீங்க, மனசில் போட்டாலும் பரப்பாதீங்க சொல்லி அன்னைக்கு சொன்னார். அந்த மாதிரி வாழ கற்றுக்காங்க. இதை மட்டும் நினைவில் வைங்கன்றாரு. தந்தையும் குஷி அடைகின்றார். இப்போ கடவுளே குஷி அடைகிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் அதிக காலமாக தந்தையை அழைச்சி வந்தீங்க. இப்போது தான் மீண்டும் தந்தையை வரவேற்கிறீர்கள். இப்போ தான் நம்ம வந்து பாபா வந்து கிடச்சிட்டாரு. இப்போ நம்ம அவரை வரவேற்கணும். பாபா மீட்டுக்கு வாங்க, பரந்தா ஆகாச சிம்மாசனத்தில் வாருங்கள்ன்ட்டு அழைக்கிறோம். நான் உங்களை மலர்களாக ஆக்கி பிறகு சாந்தி தாமத்தில் வரவேற்பேன். நீங்கள் என்ன வரவேற்றீங்க இல்லையா, நான் உங்களை அழகாக்கி மலராக ஆக்கி சாந்தி தாமத்தில் உங்களை வரவேற்பேன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. மீண்டும் நீங்கள் வரிசைப்படியாக சென்றுடுவீர்கள். இப்போ ஒவ்வொருத்தவங்களா வரிசை கிரமமாக முயற்சி பண்ணி பாபாட்ட போயிடுவோம். எவ்வளவு எளிதாக இருக்குது. இப்படிப்பட்ட தந்தையை மறந்து விடக்கூடாது. பாபா நினச்சா கரை சேர்ந்துருவோம். நம்ம ஆத்மா கரை சேர்ந்துருவோம். வீடு திரும்பிடுவோம். வீடு பேருன்னு சொல்லுவாங்கள்ல, வீடு பேரை அடையணும். என்னதான் நான் வாழ்ந்தாலும் கடைசியில் கடவுள்கிட்ட போகணும், வீடு பேரை அடையணும். 16 பெருவாழ்வாகன்னு சொல்லுவாங்களே, 16 செல்வங்கள்னா 16 கலைகள் நிரம்ப பெற்று சொர்க்கத்தில் போய் வாழணுன்றது தான் அப்படி வாழ்த்துறாங்க. அது கூட நம்ம தெரியாமல் இருந்துருக்குறோம் பாருங்கள். எல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி வீடு பேர் அடையணும், 16 செல்வம் பெறணும்னா இப்போ பாபாவை நினைக்கணும், இப்போ கடவுளை நினைக்கணும். அதுவும் ஆத்ம உணர்வுலேருந்து பரமாத்மாவை நினைக்கணும். உடல் உணர்வுலேருந்து பக்தி செய்யக்கூடாது. உடல் உணர்வுலேருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், உடலாக தான் கடவுளை நினைப்போம். நான் அந்த உடல் இல்லை, இந்த உடல் அழியக்கூடியது, நான் அழிவற்ற ஆத்மா, நான் திரும்ப திரும்ப நடிப்பேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பாபா நினைக்கும் போது பாவம் அழிஞ்சிரும். தந்தை மிகவும் இனிமையானவராக மற்றும் வெளிப்படையானவராக இருக்கின்றார். இப்போ கடவுள் வந்து ரொம்ப இனிமையானவரா இருக்கிறாரு. வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. எதையா மறைக்கிறாரா? நம்ம தான் நிறைய மறைப்போம், பொய் சொல்லுவோம். ஆனா சத்தியமானவர் சிவன் ஒரு பொழுதும் நம்ம கிட்ட பொய்யே சொல்றது இல்லை. எதையாவது மறைச்சுக்கிறாரா? எல்லாத்தையும் சொல்லிடுறாரு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்தை கூட சொல்லிட்டே தான் இருக்கிறாரு.
ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ அவரை மட்டும் நினைங்க, வேற எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். அமைதியா வீட்டில் இருந்து சாப்பிடுங்க, குடிங்க, எது வேணாலும் செய்யுங்க, ஆனா அவர் நினைவில் செய்யுங்கன்றாரு. விரிவாக புரிய வைத்தாலும் கடைசியில் அல்லாவே நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். ஞானத்தை விரிவா புரிய வச்சாலும் இத்தனை யுகம் இருந்தது, இத்தனை ஆண்டுகள் இருந்ததுன்ட்டு விரிவா நம்ம எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சா கூட கடைசியில என்ன சொல்லுங்கன்னா, அல்லாவே நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யுங்க, இதுதான் சாரம். வேற யாரையும் நினைக்காதீர்கள் என்று கூறுகின்றார். நீங்கள் பல பிறப்புகளில் ஒரு நாயகனுக்கு நாயகிகளாக இருக்கின்றீர்கள். நம்ம பல பிறவிகளா இந்த ஒரு நாயகனுக்கு தான் நாயகியா இருந்தோம் இல்லையா? பக்தி மார்க்கத்துல கூட நம்ம கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம். அவரை அந்த ஒரு நாயகனுக்கு தான் நாயகியா நம்ம இருந்தோம். பாபா நீங்கள் வந்து விட்டால் நாங்கள் உங்களுடையவர்களாக இருப்போம் என்று நீங்கள் பாடி வந்தீர்கள். பக்தியில கூட பாடி இருப்போம் நிறைய பாட்டுலாம். கடவுளே நீ வந்தினா நான் உன் கூடவே வந்துருவேன் அப்படின்லாம் பாடியிருப்போம். இப்போது அவர் வந்திருக்கின்றார் எனில் ஒருவருடையராகவே ஆக வேண்டும் அல்லவா? அதெல்லாம் கேட்டுட்டு தான் சொல்றாரு. இப்போ நீங்க அப்ப அப்படித்தானே சொன்னீங்க, வரமாட்டேன்னு நினைச்சீங்களா? நான் வந்துட்டேன், இப்பதான் நான் வந்திருக்கிறேன்ல, அப்ப என்னுடையவரா ஆக மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. என்னுடையவரா ஆகணும் தானே அப்படின்றாரு. நிச்சய புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைகின்றனர். யாருக்கு கடவுள் மேல நிச்சயம் இருக்குதோ அவங்க வெற்றி அடைவாங்க. யார் இதை ஃபாலோ பண்ணுவாங்களோ, யார் செய்யறாங்களோ அவங்க அடைவாங்கன்னு சொல்லுவார் நிறைய முரளில. அவர் ஸ்ரீமத் படி நடந்து யாரெல்லாம் பாபா சொல்ற அந்த பயிற்சி எல்லாம் செய்யறாங்களோ, இப்ப இந்த கர்மயோகி ஃபரிஸ்தா பவன் அன்னைக்கு கொடுத்தாருல வரதானம், அதை டெய்லி எத்தனை பேர் வாங்குறோம், எத்தனை பேர் ஃபுல் டே அதே நினைவுல செய்யறோம், பாபா நினைவுல அந்த உடல் உணர்வு இல்லாம ஃபரிஸ்தாவா அந்த வேலைகளை செய்யறோம். அதை செஞ்சோம்னா நம்ம அடைவோன்றாரு. அந்த மாதிரி செய்ய செய்ய பிரம்மா பாபா மாதிரி நம்ம மூலமா சாட்சாத்காரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம அதை செய்யணும், செஞ்சாதான் அடைவோம். யார் செய்வார்களோ அவங்கதான் அடைவாங்கன்னு சொல்லிட்டாரு. நிச்சய புத்தி உள்ளவங்க தான் வெற்றி அடைவாங்க. இப்ப பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கு, சிவபாபா தான்ட்டு நம்பணும், நம்பினாதான் வெற்றி அடைய முடியும். நம்பாதவங்க கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறவங்களாலலாம் வெற்றி அடைய முடியாது சொல்றாரு. ராவணன் மீது வெற்றி அடைவீர்கள். கண்டிப்பா நீங்க இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இதுதான் நம்மளுடைய ஜென்ம விரோதி. பாருங்க, இவன் தான் எதிரி அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் எரிக்கிறாங்க. அதன் மீது வெற்றி அடைவீர்கள். பிறகு ராமராஜ்யத்திற்கு வர வேண்டும். நம்ம ராவணனை வெற்றி அடைஞ்சிட்டோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு வந்துடணும். கல்பமாக நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம இதே மாதிரிதான் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை பாபா நமக்கு பாடம் எடுத்து மாயை மீது வெற்றி அடைய வச்சாரு. இப்பயும் நம்ம வெற்றி அடையறோம்னு சொல்றாரு. பிராமணனாக ஆகின்றீர்கள். நீங்க தான் பிகே ஆகுறீங்க, மேலும் ராவணனின் மீது வெற்றி அடைறீங்க. ராமராஜ்யத்தின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கின்றது சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், தந்தையோடைய ஆஸ்திக்கு உரிமை இருக்குன்றாரு. உங்களுக்கு தான் அந்த சொர்க்கமே அப்படின்றாரு. ராமராஜ்யத்தின் மீது உங்களுக்கு உரிமையே இருக்குது, அது உங்களுடைய ஆஸ்தி, அது உங்க அப்பா, அது நீங்க தாராளமா வரலாம்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை அறிந்து கொள்கின்றீர்கள். நீங்க அப்பாவை அறிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அப்ப ராமராஜ்யத்தின் மீது கூட உரிமை கிடைத்து விடுகிறது. அப்ப சொர்க்கம் தான் உங்களுடைய உரிமைன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சொர்க்கத்துக்கு கண்டிப்பா போயிருவீங்க. இந்த முறையில் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ, தினம் விடாம யாரெல்லாம் முரளி கேட்குறீங்களோ கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துருவீங்க. ஆனாலும் உயர்ந்த பதவி, லட்சுமி நாராயணன், ராஜா ராணி அந்த மாதிரி ஆகணும்னா கொஞ்சம் முயற்சி செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. வெற்றி மாலையில் வர வேண்டும். வெற்றி மாலையில வரணும். 108 மணி மாலை வெற்றி மாலை. 108 பேர் வெற்றி அடைஞ்சு போனாங்க. பாஸ்வித்தானர் 8 பேர், மற்றவங்க பாஸ் ஆகி போனாங்க. 5 விகாரத்தையும் வென்று போனாங்க. அதனால நம்ம வெற்றி மாலையில வரணும்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் அந்த 5 விகாரத்தை வெல்றாங்களோ அவங்க வெற்றி மாலையில வந்துருவாங்க. வெற்றி மாலை பெரிதாக இருக்கின்றது. பாருங்க, வெற்றி மாலையா பாபா பெருசா வச்சிருக்க. ஒரு முரளியில கூட சொன்னாரு, 108 நிறைய 108 நான் வேணா போட்டுக்கிறேன் கழுத்துலன்னு சொல்லி சொன்னாரு. நீங்க வாங்க குழந்தைகளை, யார் வேணாலும் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாரு. எல்லாருக்கும் வாய்ப்பு தரேன். ராஜா ஆகின்ற போது அனைத்துமே கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. எப்ப நீங்க ராஜா ஆகுறீங்களோ அப்ப எல்லாமே கிடைக்கும். தாச தாசிகள் அனைவரும் வரிசை கிரமமாக உருவாகின்றனர். ராஜாவாயிட்டோன்னா நமக்கு தாசன் தாசிகள் கூட வரிசை கிரமமா உருவாகின்றனர் சொல்லி சொல்றாரு. அனைவருமே ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது. பிக் ஆயிட்டாலும் எல்லாரும் ஒரே மாதிரியே முயற்சி பண்றது கிடையாது. சிலர் மிக நெருக்கத்தில் இருப்பாங்க, சிலர் பிரம்மா பாபாவுக்கு நெருக்கத்துல இருப்பாங்க. ராஜா ராணி எதை சாப்பிடுறாங்களோ அதே தான் பண்டாராவில் எது சமைக்கப்படுகிறதோ அவை அனைத்துமே தாச தாசிகளுக்கு கூட கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் ராஜ்யத்துல லட்சுமி நாராயணுக்கு என்ன உணவு சமைக்கப்படுதோ அதை அங்க இருக்கிறவங்களும் சாப்பிடுவாங்க. அங்க யார் சமைக்கிறாங்களோ தாசன் தாசிகள் அவங்களும் அதே தான் சாப்பிடுவாங்க. அவ்வளவு நெருக்கத்துல லட்சுமி நாராயணுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனையே 36 வகையான உணவுன்ட்டு சொல்லப்படுகிறது சொல்லி சொல்றாரு. அதான் 36 வகை உணவு சமைப்பாங்க, அதை லட்சுமி நாராயணன் சாப்பிடுவாங்க. அதே தாசன் தாசிகள் அந்த
அரண்மனைக்குள்ளார இருக்கிற தாசன் தாசிகளும் அதே தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நெருக்கத்துல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ராஜாக்களை பதம்பதி என்றும் கூறப்படுகின்றனர். ராஜாவை பதம்பதின்னு சொல்லுவாங்க, ஆனா பிரஜைகளை பதம்பதின்ட்டு சொல்வது கிடையாது. பதம்பதின்னு சொல்வது கிடையாது சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ செல்வம் நிறைஞ்சிருக்கும், செல்வத்துக்கே அதிபதியா இருப்பாங்க. அதனால ராஜாக்கள் செல்வத்துக்கு அதிபதியா இருக்கிறாங்க. அங்கு செல்வத்தில் எந்த குறையுமே இருக்காது சொல்லி சொல்றாரு. அங்க வந்து காசு தட்டுப்பாடு, இன்கம் டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நமக்கு கஷ்டமே இருக்காதுன்றாரு. ஆனால் இந்த அடையாளம் தேவதைகளுக்கு இருக்கின்றன சொல்லி சொல்றாரு. எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு சூரிய வம்சத்திற்கு வருவீர்கள். அதனாலதான் பக்தி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி கையில அந்த சொம்புல இது கொட்டுற மாதிரி, காசு கொட்டுற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த செல்வத்துக்கு குறையே இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ பாபாவை, அந்த அளவுக்கு நம்ம சொர்க்கத்துக்கு வருவோம். புது உலகிற்கு வர வேண்டும் அல்லவா சொல்லி கேட்கிறாரு. சொர்க்கத்துக்கு வரணும் தானே, மகாராஜா மகாராணிகளாக ஆக வேண்டும். நீங்க வந்தாலும் அங்க மகாராஜா மகாராணியா ஆகணும், அது அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கன்றாரு. நரன்ல இருந்து நாராயண் ஆவதற்கான ஞானத்தை இப்ப தந்தே வந்து கொடுக்கின்றார். இப்ப மனிதன்ல இருந்து தேவதையா ஆகிற ஞானத்தை கடவுளே வந்து கொடுக்குறாரு. இதனையே ராஜயோகம்ட்டு சொல்லப்படுது. ராஜா ஆகக்கூடிய யோகம் இது. புத்தி மூலமா யோகம். இதுல கை கால் உடம்புக்கு வேலையே கிடையாது. இங்க நம்ம வந்து எக்ஸசைஸ் நீங்க உடலுக்காக பண்ணிக்கலாம், உடல் ஆரோக்கியத்துக்காக பண்ணிக்கலாம், ஆனா ஆத்மாவில தான் சக்தி இறங்கணும். ஆத்மா நல்லா இருந்தாதான், ஆத்மாலதான் மனசு புத்தி சம்ஸ்காரம் இருக்குது. மனசு நல்லா இருந்தாதான் உடல் இயங்குமே. அதனாலதான் எவ்வளோ பெரிய நல்ல ஜிம் கோச்சு, அந்த மாதிரி நல்ல பாடி பில்டரா இருந்தா கூட அவர் வந்து ரொம்ப குறுகிய மனசு, ஏதாவது ஒரு ரொம்ப சாஃப்டான மனசு இருக்கு, ஆத்மா வீக்கா இருக்குன்னா தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. என்ன பிரயோஜனம்? ஆரோக்கியமா இருந்து என்ன பிரயோஜனம்? தற்கொலை பண்ணிட்டு இறந்துடுறாங்க. அதான் சொல்றாரு பாபா, ஆத்மால சக்தி வேணும், உடம்புக்கு சக்தி. நீங்க வந்து ஆத்மால சக்தி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு சக்தி வந்துடும் சொல்லி பாபா சொல்றாங்க. அதனால ஆத்மால சக்தி வேணும்னா ராஜயோகம் தான் பண்ணணும். ஹடயோகத்தை விட ராஜயோகம் புத்தி யோகம். அதனால புத்தி மூலமா ஒரு தந்தையை நினைவு பண்றது, ஆத்மான்னு உணர்ந்து ஒரு தந்தையை நினைவு பண்றது தான் புத்தி யோகம். இதன் மூலமா மனசு புத்திக்கு சக்தி கிடைக்குது. சக்தி கிடைக்க கிடைக்க உடலும் இயங்குது. மனசு சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம், மனநோயெல்லாம் குணமாகணும்னா நம்ம போய் எக்ஸசைஸ் பண்ணாலாம் குணமாகாது. உடலுக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணா என்ன ஆகும்? இன்னும் மனநோயை அதிகரிக்கும். மனநோய்க்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? டாக்டரை போய் பாருங்கன்னுவாங்க. டாக்டர் 4 இன்ஜெக்ஷன் குத்தினாலும் நமக்கு சரியாகாது. ஏன்னா மனசுக்கு நிம்மதி இல்லை, எங்க போய் பார்த்தாலும் சரியாகலங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆத்மால சக்தி குறைஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து அந்த 5 விகாரத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, டிப்ரெஷன்ல இருக்கிறாங்கன்னா மனநோய். அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து இங்க சென்டர்ல உட்கார வச்சா மனநோய் சரியாயிடும். ஒரு 4 நாளைக்கு 7 நாள் கோர்ஸ் எடுத்துட்டு அவங்கள வந்து யோகா, ராஜ யோகம் கற்றுக் கொடுத்தனா, கடவுளே கற்றுக் கொடுக்குற யோகம் இது புத்தி யோகம். இந்த புத்தி யோகத்தை நம்ம சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரியாயிடுவாங்க, மனநோய் சரியாயிடும். அதான் கடவுளே இறைவனே வந்து சொல்லி கொடுக்குற யோகம் தான் ராஜயோகம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உடலை உங்களால இயக்க முடியும். உடலை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வாக்கிங் போகலாம், மற்றது எல்லாமே செய்யலாம். இருந்தாலும் ஆத்மாவை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக மனதினுடைய பயிற்சி செய்யணும். அதுதான் ராஜயோகம். அதை கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு, ட்ரில் செய்ய வைக்கிறாரு. மற்றபடி பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களையும் அனைவரையும் விட அதிகமாக நீங்க தான் படிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் மகாபாரதம், ராமாயணம் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு கதை விடாம நம்ம படிச்சுதான் வந்திருக்கோம், பக்தியில செஞ்சுதான் வந்திருக்கோம். அனைவரும் விட அதிக பக்தி குழந்தைகளாகிய நீங்க தான் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது வந்து தந்தையை சந்திக்கின்றீர்கள். கடைசியா கடவுளை தேடி தேடி அலைஞ்சு பக்தியோட பலனா இப்ப கடவுளை வந்து சந்திச்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள் என்று தந்தை மிக எளிய மற்றும் நேரான வழியை கூறுகின்றார். இப்ப எளிய நேரான ஈஸியான நேரான வழியை என்ன சொல்றாரு? நீங்க யாரையும் நினைக்க வேணாம், எங்கேயும் போக வேணாம், அலைய வேணாம், கோயிலுக்கு கூட ஏறி ஏறி அலைய வேணாம். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. அதோ நீங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு ஆத்மாவை வந்து பரமாத்மாவை நினைங்க. டெய்லி வந்து இந்த நியமப்படி நடங்க. குழந்தைகளே குழந்தைகளே என்று கூறி தந்தை புரிய வைக்கின்றார். இப்ப பாருங்களேன், எவ்வளவு அன்பா சொல்லி புரிய வச்சு, நம்ம சரியா இல்லைன்னா கூட அப்படி இப்படி குரங்கு புத்தி மாதிரி இருந்தா கூட டெய்லியுமே இனிமையான குழந்தைகளேன்னு தான் வந்து கூப்பிடுறாரு. கசப்பான குழந்தைகளேன்னு கூப்பிடுறது இல்லை இல்லையா? நம்ம என்னதான் முரண்டு பிடிச்சாலும் ஆட்டம் போட்டாலும் பாபா பாருங்க போனா போதுன்ட்டு நம்மளை கொஞ்சறாரு டெய்லி. குழந்தைகளே குழந்தைகளேன்னு தான் சொல்லி புரிய வைக்கிறார். குழந்தைகளிடத்தில் தந்தை பலியாகி விடுகின்றார். இப்ப பாபா வந்து நம்ம கிட்ட பலியாயிடுறாரு. ஒரு அப்பா ஒரு குழந்தைய பேசுறதெல்லாம் பார்த்து ரசிப்பாரு, சின்ன குழந்தைய. அந்த மாதிரிதான் இப்ப நம்மளை பார்த்து ரசிக்கிறாரு. வாரிசாக இருக்கின்றார் எனில் பலியாக வேண்டி இருக்கின்றது சொல்லி சொல்றாரு.
நம்ம வாரிசா இருக்கிறதுனால நம்மகிட்ட பலியாகிறாரு. பாபா நீங்கள் வந்தால் நாங்கள் பலியாகிடுவோன்ட்டு நீங்களும் கூட பக்தியில நம்ம சொல்லியிருந்தோம், கூறியிருந்தீர்கள். உடல் மனம் பொருள் உட்பட பலியாகி விடுவோம்ட்டு பக்தியில நம்ம சொன்னோம். கடவுளே நீ வந்துட்டினா எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்துடுவேன். இந்த உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் நான் வில்வ இலை மாதிரி உன் தலையில சமர்ப்பணம் பண்ணிடுவேன் சொன்னோம் இல்லையா? நீங்கள் ஒரே ஒரு முறை பலியாகின்றீர்கள். நம்ம பக்தியில ஒரே ஒரு முறை பலியாகிறோம். இப்போ பலியாகிறோம் பாபா கிட்ட. இந்த ஒரு பிறவிக்கு பாபா கிட்ட பலியாகிறோம். உடல் மனம் பொருள், உடலை பாபாக்காக, மனசையும் பாபா கொடுத்துட்டோம், பொருளையும் பாபாட்ட கொடுத்துட்டோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா பாபா 21 முறைக்கு நமக்கு பலியாவார் சொல்லி கேரண்டி கொடுக்குறாரு. 21 பிறவிக்கு நமக்கு ஆசி கொடுக்குறான்றாரு. குழந்தைகளுக்கு தந்தை நினைவும் இப்ப ஏற்படுத்துகின்றார். புரிந்து கொள்ளவும் முடியும். அனைத்து குழந்தைகளும் வரிசைக்கிரமான முயற்சியின்படி அவர்களது பாக்கியத்தை அடைவதற்காக வந்திருக்கின்றனர். பாபாவால புரிஞ்சிக்க முடியுது. எல்லாருமே வரிசை கிரமமா வந்திருக்கிறாங்க. அப்படியே 1 2 3ன்னு ஃபர்ஸ்ட் பிரம்மா பாபா, அப்புறம் அம்மா, அப்படியே 1 பை 1 வந்து இப்ப நம்ம நம்மளுடைய ஆஸ்தி அடைய வந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், இனிய குழந்தைகளே, உலக ராஜ்யம் என்பது எனது பரிசாகும். பாபா கடவுள் கிஃப்டே எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வருவாருன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து குழந்தைகளுக்கு, அது இவர்தான். அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ்னா சிவபாபா தானே, அது அவர் தானே சிவப்பா இருக்கிறாரு. சிவபாபா பரந்தாமத்துல அந்த செம்பொன்னிறமான நிறத்து உலகத்துல சிவத்தந்தை எப்படி இருக்கிறாரு, ஜொலிச்சிட்டு இருக்கிறாரு. அவரு தான் அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ்ல வராரு. வந்து நமக்கு கிஃப்ட் எடுத்துன்னு வந்திருக்காரு. உலக ராஜ்யத்தையே கொடுக்குறான்றாரு. இந்த உலகத்தை கைப்பிடிக்கிறதுக்காக பல நாடுகள் இப்ப போரிட்டு இருக்குது. ஆனா பாருங்க, பாபா நமக்கு கிஃப்டா தரான்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்து ஆத்ம உணர்வு அடைறீங்களோ, இந்த 5 விகாரத்தையும் வென்று ஆத்மா ராஜாவா ஆகிறீங்களோ, ராஜான்ற சீட்ல சுயராஜ்ய அதிகாரியா உட்காரீங்களோ, நீங்க எடுத்துக்கலாம். முயற்சி செஞ்சு நீங்க வந்து உலக ராஜ்யத்தை அடைங்கன்னு சொல்றாரு. எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்க உயர்ந்த பதவி அடைவீர்கள். லட்சுமி நாராயணா ஆகி உலகத்தையே ராஜ்யம் செய்வீங்கன்றாரு. முதல் நம்பரில் இருந்தவரே கடைசி நம்பரில் இருக்கின்றார். பாருங்க, இந்த பிரம்மா பாபா முதல்ல கிருஷ்ணரா இருந்தவர் தான் இப்ப பிரம்மாவா ஆயிருக்கிறாரு. கடைசியில மீண்டும் கிருஷ்ணராக கண்டிப்பாக முதல் நம்பருக்கு செல்வார். அனைவற்றுக்கும் ஆதாரமே முயற்சியில் தான் இருக்கிறது. அவரு நல்லா முயற்சி பண்ணாரு, ஃபர்ஸ்ட்ல போயிட்டாரு. அது மாதிரிதான் முயற்சியில தான் நம்பர் 1 கிடைக்கிறதுக்கு அதாவது எந்த நம்பர் கிடைக்கணும்ன்றது முயற்சியில தான் இருக்குதுன்றாரு. குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக இப்ப கடவுளே வந்திருக்கிறாரு. இப்போது தன்னை ஆத்மான உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் நம்ம பாவங்கள் எல்லாம் நீங்கி கொண்டே செல்லும். இது காம நெருப்பு, இது யோக நெருப்பாகும் சொல்லி சொல்றாரு. ஆத்மா பரமாத்மா, எனக்கு ஒரு தந்தையை தவிர யாரும் இல்லைன்ட்டு அவர் நினைவிலே உருகி உட்கார்ந்துருந்தோன்னா அது யோக நெருப்புன்றாரு. அந்த நெருப்புல அந்த 5 விகாரமும் அழிஞ்சிரும்ன்றாரு. காம நெருப்பில் நீங்கள் எரிந்து எரிந்து கருப்பாகி விட்டீர்கள். நம்ம அந்த விகாரத்துல போய் விழுந்து எரிஞ்சு எரிஞ்சு கருப்பாயிட்டோம். ஆத்மா கருப்பாயிடுச்சு, அதாவது சக்தி இழந்துருச்சு. ஏன்னா இப்ப பாருங்க, யாருக்குமே நடமாட கூட சக்தி இல்லை. நடைமாடும் பிணம் மாதிரி எல்லாரும் இருக்கிறோம். ஏன்னா ஆத்மால சக்தி இல்லை. வாழ்க்கைய வாழவே பயமா இருக்குது. என்னமோ ஒரு நடைப்பிணம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஆத்மால சக்தி இல்லை. இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப பாபா கிடைச்சிட்டாரு. இப்ப நமக்கு வந்து ஆத்மால சக்தி தினம் தினம் கிடைச்சிட்டே இருக்கு. முரளி படிக்கும் போதும் பாபா நினைக்கும் போதும் சக்தி ஏறிட்டே இருக்கு. பேட்டரி வந்து நிரம்பிட்டு இருக்குது. முற்றிலும் சாம்பல் ஆகிவிட்டீர்கள். நம்ம இந்த காம விகாரத்துல போயிட்டு எரிஞ்சு எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டீங்கன்றாரு. இப்போது நான் வந்து உங்களை விழிப்படைய செய்கின்றேன். இப்ப கடவுளே வந்துதான் ஆத்ம தீபத்தை எழுத்தி ஒளி எழுப்புறாரு. கும்பகர்ண தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறாரு. தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான யுக்தியை பாபா வந்து கூறுகின்றேன்னு சொல்லி சொல்றாரு. மிகவும் ஈஸின்றாரு. ரொம்ப ஈஸி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கஷ்டம் இல்லை. நான் ஆத்மா இவ்வளவு காலம் தேக அபிமானத்தில் இருந்த காரணத்தினால் நீங்கள் தலைகீழாக தொங்கி கொண்டிருந்தீர்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம ஆத்மானு புரிஞ்சிக்காம தேகம்னு நினைச்சதுனால தலைகீழா தொங்கிட்டு இருந்தோம். இப்ப நேரம் ஆகுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது ஆத்மா அபிமானிகளாக ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கள். இது நினைவு மறதி விளையாட்டுன்னு சொல்லுவார்ல, மறந்து போயிட்டோம். நம்ம ஆத்மான்றத திரும்ப நேராகுங்க. தேகம் நான் கிடையாதுன்றத உணர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆத்மான்றத நிலைநாட்டுங்க. அப்ப கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப வந்து மாறிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு.
அந்த ஆத்ம அபிமானிகளா ஆகி தந்தையை நினைவு செய்யுங்க. இப்போ வீட்டுக்கு செல்ல வேண்டும். தந்தை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். அவர் மகா காளேஸ்வர். அதனால தான் அவருக்கு மகா காளேஸ்வர் கோயில் கூட கட்டியிருக்கிறாங்க. மகா காலன்னா ஒருத்தவங்க 2 பேரெல்லாம் கூட்டு போக மாட்டாரு. ஒட்டு மொத்தமா காலி பண்ணி உலகத்துல எல்லாரையும் கூட்டு போயிடுவாரு. நீங்கள் அழைப்பு கொடுத்தீர்கள். நம்ம தான் கூப்பிட்டோம். பதித பாவனே வாருங்கள்ட்டு வந்துட்டாரு. அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக்கி வழிகாட்டியாக இருந்து அவரே வாங்க எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகலான்ட்டு வழிகாட்டியாக கூட்டிட்டு போகிறாரு, அழைத்து செல்வார். ஆத்மாக்கள் தான் யாத்திரை செல்ல வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆத்மா தான் பரந்தாமத்துக்கு யாத்திரை போகணும். இது வந்து சரீரம் மூலமாக கால் மூலமாக நடந்து போகிற யாத்திரை இல்லை. நம்ம ஆத்மா நம்ம பறந்து தந்தை கூட போக போகிறோம். நமக்கு வழி தெரிஞ்சிச்சு இல்லையா, எங்கேருந்து வந்தோமோ அங்கே போக போகிறோம்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் பாண்டவ சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். இப்போ நம்ம பாண்டவர்கள் நம்ம கிருஷ்ணரோட இருக்கிறோம் இல்லையா, கிருஷ்ணர் தான் பரமாத்மான்னு சொல்கிறாங்க. நமக்கு சிவ பரமாத்மா கடவுள் யாருன்னு நமக்கு உண்மையாக புரிஞ்சிட்டோம் இல்லையா. ஆத்மா தான், ஆத்மாவுடைய அப்பா பரமாத்மா. அதனால இப்போ நம்ம பாண்டவ சம்பிரதாயம். பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது. எப்பயுமே பாண்டவர்களுக்கு தான் ஒரு இடம் கூட 3 அடி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டு துரியோதனன் சொல்லிடுவார் இல்லையா. இப்போ கௌரவர்களின் ராஜ்யம் தான் இருந்தது. அப்போ நமக்கு வந்து 3 அடி, இப்போ நமக்கு 3 அடி நிலம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளதான் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. பிகேஸ்னாலே யாருக்கும் பிடிக்க மாட்டுது. அதனால 3 அடி நிலம் கூட கொடுக்காம இருந்தாங்கன்னா இப்போ கொடுக்குறாங்க. பாபா சொல்றார், பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது, கௌரவர்களின் ராஜ்யம் இருந்தது. இங்கு இப்பொழுது ராஜ்யமும் அழிந்து விட்டது சொல்லி சொல்றாரு. பாரதத்தின் நிலை மிகவும் மோசமானதாக ஆக்கிவிட்டது. இப்போ பாருங்க, இப்போ ராஜ்யமே எதுவும் கிடையாது. இப்போ டெமோக்ரஸி, பீப்புள், மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி, மக்களாட்சி நடக்குது. இப்போ பாரதோட நிலை வந்து மிக மோசமானதாக ஆகிவிட்டது சொல்றாரு. நீங்கள் பூஜைக்குரிய உலகிற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். ஒரு காலத்துல நம்ம ராஜாவா இருந்தோம், பூஜைக்குரியவராக இருந்தோம், உலகத்துக்கே எஜமானராக இருந்தோம். இப்போது பூஜாரிகளாக ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த மாதிரி உங்களை ஆக்கிட்டு போனா கடைசியில் இப்படி ஆயிட்டீங்களேன்றாரு. ஆக உலகிற்கு எஜமானர்களாக யாருமே கிடையாது. அப்போ இந்த நேரத்தில் யாருமே உலகத்துக்கே எஜமானராக இல்லை. உலகிற்கு எஜமானர்களாக தேவி தேவதைகள் தான் மட்டுமே ஆகின்றனர் சொல்லி சொல்றாரு. உலகில் அமைதி ஏற்பட வேணும்ட்டு மனுஷங்க சொல்றாங்க. உலக அமைதி என்று நீங்கள் எதை குறிப்பிடுகின்றீர்கள்ன்ட்டு கேளுங்க. உலகத்துல அமைதி வேணும்னு கேட்குறாங்களே, வேர்ல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. நோபல் பீஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த அமைதி வந்து எப்படி ஏற்படணும்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. உலகில் அமைதி எப்போது நிலவியதுன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? உலக சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்கிறாரு. உலகத்தில் உண்மையாக அமைதி எப்போ ஏற்படும்னா கேளுங்க. நீங்கள் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். உலகில் அமைதி எப்போது நிலவியதுன்ட்டு கேளுங்க. நீங்கள் எந்த அமைதியை விரும்புகிறீங்கன்ட்டு கேளுங்க. யாருமே சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் இதே உலகம்தான் சொர்க்கமாக இருந்தது, அப்போதான் அமைதியாக இருந்ததுன்ட்டு இப்போ தந்தை வந்து புரிய வைக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்ததா கிறிஸ்தவர்கள் கூட சொல்றாங்க. அவர்களது புத்தி தங்கமாக மாறுவதும் கிடையாது, கல்புத்தியாகவும் ஆவது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க ரொம்ப தம பிரதானமாகவும் ஆக மாட்டாங்க, ஆனாலும் சதோ பிரதானமாகவும் ஆக மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு ஒரு முரளில. இதுலயும் அதே தான் சொல்றாரு. கிறிஸ்துவர்களுக்கே புரியுது, கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடிதான் உலகத்துல சொர்க்கம் இருந்ததுன்ட்டு பைபிள்ல குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அதனால அவங்க நம்புறாங்க. அவங்களோட புத்தி கூட தங்கமாகவும் மாறுறது கிடையாது, ஆனா அவங்க நம்ம அளவு கல் புத்தியா கூட ஆகுறது கிடையாதுன்னு சொல்றாரு. ஓரளவுக்கு ரஜோ பிரதானமா இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம பாருங்க, கல்லு புத்தியா இருக்கிறோம். பாரதவாசிகள் தான் தங்க புத்தி மற்றும் கல்லு புத்தியுடையவர்களாக ஆகின்றனர். பாரதவாசிகள் தான் தங்க புத்தியா ஒரு காலத்துல இருந்தவங்க இப்ப கல்லு புத்தி ஆயிட்டாங்க. எது சொன்னாலும் ஏற மாட்டேதுன்றாரு பாபா. புரிஞ்சிக்கவே லேட் ஆகுது. ஆமா ஆமான்ட்டு கேக்குறாங்க, திரும்ப போய் வீட்டுல போய் பழையபடியாகி மறந்துடுறாங்கன்னு சொல்றாரு. புது உலகம் சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது. புது உலகமா சொர்க்கம்? புது உலகம்னா எப்படி இருக்கும்? புத்தம் புதிய பூமின்னா எப்படி இருக்கும்? பார்க்கவே அழகா இருக்கும்ல, அது சொர்க்கம்ட்டு சொல்லப்படுது. பழையதை நம்ம சொர்க்கம்ட்டு சொல்ல மாட்டோம், அது நரகம். குழந்தைகளுக்கு தந்தை நரகம் மற்றும் சொர்க்கத்தின் ரகசியங்களை இப்ப புரிய வைக்கின்றார். இது சில்லறை வியாபாரமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. மொத்தத்தில் ஒரே ஒரு வார்த்தையை கூறுகின்றார், என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள். தந்தையிடமிருந்துதான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. இதுவும் பழைய விஷயமாகும்.
5000 ஆண்டிற்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது. குழந்தைகளுக்கு தந்தை உண்மையிலும் உண்மையான கதையை இப்போ வந்து சொல்றாரு. சத்யநாராயணனோட கதையை இப்போ சொல்றாரு. அவங்க சொல்ற சத்யநாராயண் கதையெல்லாம் உண்மை கிடையாது. இப்ப பாபா எப்படி சத்தியமா நாராயணன் உருவானாரு, மனிதனிலிருந்து தான் அவர் நாராயணன் ஆனாருன்ற கதைய சொல்றாரு. 3வது கண்ணின் கதை கூட, அமர கதையை கூட சொல்றாரு. மிகவும் பிரபலமானவைகள் ஆகும் சொல்லி சொல்றாரு. உங்களுக்கும் ஞானம் என்ற 3வது கண் திறக்கின்றது. இப்ப பாபா நமக்கு ஆத்மான்னு புரிய வச்சு, நம்ம தான் ஆத்மா, நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா, நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மான்ட்டு புரிய வைக்கிறாரு. இப்பதான் 3வது கண்ணை நம்ம திறந்து வைக்கிறாரு. அதனையே 3வது கண்ணின் கதை என்று கூறப்படுகின்றது சொல்லி சொல்றாரு. அவர்கள் பக்தியின் புத்தகங்களாக உருவாக்கிவிட்டனர். ஆனா இந்த கதையெல்லாம் அவங்க பக்தியில கதை மாதிரி உருவாக்கி வச்சுட்டாங்க. அமர கதை, சங்கரர் பார்வதிக்கு அமர கதை சொன்னாரு. சத்யநாராயண் கதை, தீஸ்ரீன் கதைன்ட்டு அவங்க வந்து கதைகளா உருவாக்கி வச்சுட்டாங்க பக்தி மார்க்கத்துல சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில புரிய வைக்கப்படுகின்றது. இப்ப பாபா ஒவ்வொரு கதையா சாஸ்திரத்துல உள்ளதெல்லாம் எடுத்து உண்மையான விஷயத்த, அதுல மாவுல உப்பு கலந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, உண்மையே இல்லாம இருந்தது, அதுல என்ன உண்மை ஒளிஞ்சிருக்குதுன்றத நமக்கு இப்ப புரிய வைக்கிறாரு. சில்லறை மற்றும் மொத்த வியாபாரம் இருக்கும் அல்லவா, பாபா சொல்றாரு. கடனா சில்லறை வியாபாரமும் இருக்கும், மொத்த வியாபாரம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி பாபா சொல்றாங்க. கடலை மையமாக ஆக்கினாலும் எழுத முடியாத அளவிற்கு ஞானம் கூறுகின்றார். பாருங்க, கடலையே நம்ம மைய ஆக்கி, காட்டு மரங்களெல்லாம் பேப்பர் ஆக்கி, காட்டு மரங்களெல்லாம் பேனாவாக்கி, வானத்தையே பேப்பர் ஆக்கினாலும், கடலை மைய ஆக்கி அந்த பேனால ஊற்றி எழுதினாலும் ஞானம் முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு ஞானத்தை இப்ப பாபா வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. இது சில்லறை வியாபாரம் ஆகும். ஆனா இந்த ஞானம் கூட பாபா சொல்றாரு சில்லறை வியாபாரம்னு சொல்லி சொல்றாரு. மொத்தத்துல மன்மனாபவ என்று மட்டுமே கூறுகின்றார். கடைசியா பாபா சொல்றது என்னன்னா, ஞானத்தினுடைய சாரமே தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மான்னு நினைவு செய்யணும். அதுதான் வந்து மொத்த வியாபாரம்னு சொல்லி சொல்றாரு. வார்த்தை ஒன்றுதான், அதன் பொருளையும் நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். ஒரே ஒரு வார்த்தை தான் மன்மனாபவ. அதோட பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யறது, அதுதான் அதோடைய பொருள். வேற யாருமே இதை கூற முடியாது. தந்தை சமஸ்கிருத மொழியில வந்து ஞானம் கொடுக்கல, அவர் ராஜாவை போன்று இருக்கிறதுனால தனது பாஷையில் நடத்துகிறார். அத பிரம்மா பாபாவுடைய பாஷை என்னவோ அந்த பாஷையில தான் தந்தை வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. தனது மொழி ஒரே ஒரு ஹிந்தியாகத்தான் இருக்கும், பிறகு ஏன் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு பணத்தை செலவு செய்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. அவரோட மொழி, அவர் மராத்தி மொழி பேசுறதுனால அந்த மொழியில பாபா பேசுறாரு. அதுக்காக எதுக்கு சமஸ்கிருதத்தை எல்லாம் கத்துக்கணும், இதுக்காகலாம் எவ்வளோ பணத்தை செலவு செய்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்னை நினைவு செய்தால் சாந்தி தாமம் சுகதாமத்தின் ஆசி கிடைக்கும்ட்டு தந்தை கூறுவதாக உங்களிடத்தில் யார் வந்தாலும் கூறுங்கள் சொல்லி சொல்றாரு. யார் வந்தாலும் நீங்க அவங்க ஆத்மான்றதை புரிய வச்சு கடவுள் வந்து சொல்றாரு, அவரை நினைக்க சொல்றாரு, சாந்தி தாமம் சொர்க்கத்தை நினைக்க சொல்றாருன்னு சொல்லி சொல்லுங்க. இதனை புரிந்து கொள்ள விரும்புகின்றீர்கள் எனில் அமருங்கள் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லுங்க. புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க உட்காந்து கேளுங்க, மற்றபடி நம்மிடத்தில் வேற எந்த விஷயங்களும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுங்கன்றார் பாபா. தந்தையாகிய அல்லா தான் இப்போது புரிய வைக்கிறார். கடவுளே தான் வந்து புரிய வைக்கிறாரு. அல்லாவிடம் இருந்துதான் ஆசி இப்போ கிடைக்கின்றது சொல்லி சொல்லுங்க. தந்தையை நினைவு செய்தால் பாவம் விநாசமாகும். கடவுளை நினைச்சாதான், அவர் எப்படி இருக்கிறாரு எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சாதான் நம்மளுடைய பாவம் வந்து விநாசமாகும். பிறகு தூய்மையாகி நம்ம திரும்ப சாந்தி தாமத்துக்கு சென்று விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சாந்தி தேவனே என்றும் கூறுகின்றனர். பாருங்க, பக்தி மார்க்கத்துல சாந்தி தேவனேன்ட்டு பாடுறாங்க. தந்தை தான் சாந்தி கடலா இருக்கின்றார் எனில் அவரையே நினைவு செய்கின்றனர். அவர் தானே அமைதி கடலா இருக்கிறாரு. அமைதி வந்து ஆத்மாவனுடைய சுயதர்மமே அமைதி. பரமாத்மா அமைதி கடலா இருக்கிறாருனால அவரை நினைக்கிறாங்க. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தை தான் இங்குதான் இருக்கின்றார். சொர்க்கத்தையே ஸ்தாபனை செய்யக்கூடியவர் கடவுள், அவர் இங்குதான் இருக்கின்றார் சொல்லி சொல்லுங்க. சூட்சும வதனத்தில் எதுவுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா பரந்தாமத்துலதான் இருக்கிறாரு. மற்றபடி சூட்சும வதனத்துல எதுவும் கிடையாது. இது காட்சிக்கான விஷயமாகும். சூட்சும வதனத்துல பாபா வந்து விதவிதமா ட்ரெஸ் வச்சிருக்காரு. பிரம்மா, விஷ்ணு, சங்கர்ன்ட்டு ஒரு ட்ரெஸ் மாதிரி வச்சிருக்காரு. யார் யார் எந்த பாவனையோட நினைக்கிறாங்களோ, பக்தி செய்யறாங்களோ அந்த ட்ரெஸ் வந்து காட்சியா காமிச்சிருவாரு. அது காட்சிக்கான விஷயம்தான் சூட்சும வதனம்.
அதனால தான் தியானம் பண்ணும்போது நிறைய பேருக்கு அவங்கவுங்க வழிபடுற தெய்வம் வந்து காட்சியாக கிடைக்குது. ரொம்ப தீவிரமாக யாரை வழிபடுறாங்களோ அந்த காட்சி முருகரை ரொம்ப நினைக்கிறோன்னா முருகர் காட்சி காட்டுவார். ஏன்னா இவர் புள்ளியாக போய் காட்சி காமிச்சா யாருக்கும் புரியாது இல்லையா, நம்ப மாட்டாங்க. அதான் கடவுளே நேரம் வந்தால் கூட நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் உண்மையிலே புள்ளியாக தான் இருக்கிறாரு. அவர் எங்கே பிறப்பிறப்பில் வராரு. ஆனால் இவங்க வந்து முருகன் வந்தால் தான், முருகா நீ வரலன்னா நான் முட்டின்னு சேர்த்துருவேன்னுவாங்க. அப்போ என்ன பண்ணுவார், சரி நான் முருகனா நீ தான் நினைக்கிற, நான் அந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காட்சி கொடுக்குறேன்ட்டு சாட்சாத்காரத்துக்காக அந்த சூட்ச்மவதனத்தை அவர் படைக்கிறாரு. அதில் தான் அந்த ட்ரெஸ் போட்டு காட்சி காட்டுறாரு. அப்போ யார் யார் எந்த பாவனையோட நினைக்கிறாங்களோ அந்த காட்சியில் காட்டுறாரு. இவ்வாறு ஃபரிஸ்தாவாக வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. ஆக வேண்டியதும் இங்கு தான், நம்ம இங்கே பூலோகத்தில் தான் நம்ம ஃபரிஸ்தாவாக ஆகணும். ஃபரிஸ்தாவாக ஆகி பிறகு வீட்டிற்கு சென்று விடுவோம் சொல்லி பாபா சொல்கிறாரு. நம்ம ஃபரிஸ்தாவாக ஆகணும், அப்புறம் நம்ம இந்த உடல்லேருந்து விடுபட்டு ஃபரிஸ்தாவாகி வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாரு. ராஜ்யத்திற்கான ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கின்றது. இப்போ வந்து நம்ம சொர்க்கத்துக்கான ஆஸ்தியே கடவுள்கிட்ட தான் கிடைக்குது. அமைதி மற்றும் சுகம் 2 ஆஸ்திகளுமே நமக்கு இப்போதான் கிடைக்குது. தந்தையை தவிர வேற யாரையுமே கடல் என்று கூற முடியாது சொல்லி பாபா சொல்றார். கிருஷ்ணரை கூட கடல்னு சொல்ல மாட்டாங்க. கடவுளை தான் கடல்னு சொல்லுவாங்க. சிவ பரமாத்மா தான், அவர் தான் கடவுள், அவர் தான் தந்தை, நம்மளுடைய அப்பா. அவரை தான் ஞான கடல், அன்பு கடல், சக்தி கடல், எல்லா கடலும் அவர் தான். தூய்மை கடல், எல்லா கடலும், அமைதி கடல்லேருந்து எல்லா கடலும் அவர் தான் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஞான கடலான தந்தை ஒருவரே அனைவருக்கும் சத்கதி கொடுக்க முடியும். அவர் ஒருத்தர் தான் வந்து லிபரேட்டர். அவர் தான் நமக்கு வந்து விடுவிக்கிறார். இந்த பிறப்பிறப்பு சூழலேருந்து விடுவிச்சு நம்மளை கூட்டு போய் நமக்கு நல்ல கதி கொடுக்குறாரு. நான் உங்களது தந்தை ஆசிரியர் குருவாக இருந்து உங்களுக்கு சத்கதியை கொடுக்கின்றேன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. பிறகு உங்களை துர்கதியாக ஆக்குவது யார் என்று தந்தை கேட்கின்றார். இப்போ நம்மளை கேட்குறாரு, நான் சத்கதி கொடுத்துட்டு தானே போனேன், இப்போ உங்களை இந்த மாதிரி ஆக்குறது யாருன்னு சொல்லி கேட்குறாரு ராவணன். நம்மளே ஒத்துக்கணும், மாயா தான் என்னை இப்படி ஆக்கிருச்சு, அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல தான் நான் இந்த கதி ஆயிட்டேன்ட்டு நம்மளே புரிஞ்சுக்கிட்டணும். அதனால தான் பாபா சொல்றாரு, ராவணன் துர்கதி மற்றும் சத்கதிக்கான விளையாட்டு இது சொல்லி பாபா சொல்றாரு. யாராவது குழப்பமடைகின்றார்கள் எனில் கேட்கலாம். பக்தி மார்க்கத்தில் அநேக கேள்விகள் எழுகின்றன. இப்போ யாருக்காவது ஏதாவது குழப்பமா இருந்ததுன்னா, கேள்வி ஏதாவது எழுதுதுன்னா கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல தான் எப்பயும் நிறைய கேள்வி கேட்பாங்க. நம்ம கூட இங்க ஞானத்துல வந்த புதுசுல நமக்கு ஏகப்பட்ட கேள்விகள் வரும். அப்ப இதுனா என்ன, அப்ப இப்படின்னா என்ன அப்படின்ட்டு. அப்ப அந்த சித்தர்கள்லாம் யாரு அப்படின்னு நிறைய டவுட்லாம் ஆரம்பத்துல வந்தது. அப்ப வந்து பாபா சொல்றாரு, பக்தி செய்யறவங்களுக்கு தான் ஏகப்பட்ட கேள்வி எழுன்னு சொல்லி சொல்றாரு. ஞான மார்க்கத்தில் கேள்விக்கான விஷயமே கிடையாது. ஆனா ஞானத்துல வந்துட்டோம்னா பாபா தினம் தினம் முறையில எல்லா கேள்விகளும் பதில் அளிச்சு நம்மளை ஆஃப் பண்ணிடுவாரு, நம்ம வாயை அடக்கிடுவாரு. நம்ம அதுக்கப்புறம் கேள்வியே கேட்க மாட்டோம். ஏன்னா கேட்க முடியாத அளவுக்கு அவர் பதில் சொல்லி முடிச்சிருவாரு. சாஸ்திரங்களில் சிவபாபா முதல் தேவதைகள் வரைக்கும் எவ்வளவு நிந்தனை செய்து விட்டார்கள் பாருங்க. சாஸ்திரத்துல கடவுளையும் விட்டு வைக்கல. இந்த லட்சுமி நாராயணன் தேவதைகள்லாம் இருந்த லட்சுமி நாராயணன், இந்த முருகர் யாரையுமே விட்டு, கிருஷ்ணரை ரொம்ப நிந்திச்சிட்டாங்க. எவ்வளவு நிந்தனை செய்து விட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யாரையும் விட்டு வைக்கவில்லை, யாரையும் விட்டு வைக்கலையா, எல்லாரையும் திட்டாங்கன்றாரு. இவ்வாறும் நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரிதான் டிராமா உருவாக்கப்பட்டிருக்கு. மீண்டும் இதே மாதிரிதான் செய்வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த தேவி தேவதா தர்மம் அதிக சுகத்தை கொடுக்கக்கூடியது என்று தந்தை கூறுகின்றார். பாருங்க, எல்லா தர்மம் இருக்கு இல்லையா, இருந்தாலும் இந்த தேவி தேவதா தர்மம் தான் ரொம்ப சுகம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவ்வளோ அன்பா பாசமா எல்லாரையும் பார்த்துக்குவாங்க. 21 பிறவிக்கு சுகமா வாழ்வாங்க அந்த தேவி தேவதா தர்மம்னு சொல்லி சொல்றாரு. பிறகு இந்த துக்கமே இருக்காது. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல கலியுகத்துல எவ்வளோ துக்கம், அது அங்க இருக்கவே இருக்காதுன்றாரு. தந்தை உங்களை எவ்வளவு புத்திசாலிகளாக ஆக்குகின்றார். கடவுளே வந்து நம்மள புத்திசாலியா ஆக்குறாரு. இந்த லட்சுமி நாராயணன் புத்திசாலிகளாக இருக்கின்றனர். அதனால் தான் உலகத்திற்கே எஜமானர்களாக உள்ளனர். இப்ப பாபா வந்து அஷ்ட சக்திகளையும் கொடுத்து சிவசக்தியா நம்மளை மாத்தி லட்சுமி நாராயணனா மாத்துறாரு. யாரெல்லாம் லட்சுமி நாராயணன் ஆகுறாங்களோ அவங்க தான் உலகத்திலேயே புத்திசாலியாக இருக்கின்றனர் சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அவங்க உலகத்துக்கே எஜமானர்களாக உள்ளனர் சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் பாருங்க, இப்ப கடைசி பிறவில கூட அவங்களுக்கு நினைவு சின்னம் இருக்குது. நினைவு சின்னம் கூட பாருங்க, இப்ப கூட பக்தர்கள் போய் கோடி கோடியா பணத்தை உண்டியல்ல போட்டு வராங்கன்னா பாத்துக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னா,
இப்பயே அவங்களோட சிலையே அவ்வளோ சொத்துக்கு அதிபதியா இருக்குன்னா, அப்ப அவங்க வாழும்போது எவ்வளோ அதிபதியா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். எவ்வளோ செல்வ செழிப்போட வாழ்ந்திருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு நினைவு சின்னத்துக்கே அவ்வளோ செல்வ செழிப்பு சேருது. புத்தியற்றவர்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் புத்தி கெட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்க லட்சுமி நாராயணனா ஆக முடியாது, உலகத்துக்கு எஜமானலாம் ஆக முடியாது. யார் தேக உணர்வுல இருந்து உலகத்தை வெல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எஜமானனா ஆக முடியாது. ஏன்னா இங்க புஜ பலம் ஒர்க் அவுட் ஆகாது, ஆத்ம பலம் தான் ஒர்க் அவுட் ஆகும். யார் ஆத்ம உணர்வுல அடையிறாங்களோ, ராஜாவா ஆகுறாங்களோ, தன்னுடைய கர்மேந்திரியங்களை அடக்குறாங்களோ, மனசு புத்தி அடக்குறாங்களோ, காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்தை வெல்றாங்களோ, அவங்க தான் உலகத்தையே ஆள முடியும்னு சொல்லி சொல்றாரு. முதலில் நீங்கள் முட்களாக இருந்தீர்கள். முன்னாடி நம்ம கூட முள்ளாதான் குத்தின்னு இருந்தோம் இல்லையா, எல்லாரையும் வசப்பாடிட்டு இருந்தோம். நம்மளையும் திட்டிக்குவோம், மத்தவங்களையும் திட்டுவோம். வாயை திறந்தாலே முள்ளாதான் குத்திட்டு இருப்போம். இப்போது நீங்க மலர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இப்பதான் நம்ம மலராயிட்டு இருக்கிறோம். பாபா சொல்லி சொல்லி மாறிட்டு இருக்கிறோம். அதனால்தான் பாபாவும் கூட ரோஜா மலரை கொண்டு வருகின்றார். பாபா வரும்போது ரோஜா மலரா கொண்டு வராராம். இவ்வாறு மலர்களாக ஆக வேண்டும் நம்மள சொல்றாரு. நீதான் என்னுடைய ஆன்மீக ரோஜா மலர்னு சொல்லி நம்மள சொல்றாரு. தான் மலர்கள் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குகிறார். இப்ப பாபா அவரை மாதிரியே ஆக்குறாரு எல்லாரையும். மலர்கள் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குறாரு. அதுதான் ஒரு சத்தியுகம். அழகான தோட்டம் அவர் உருவாக்குறாரு. பிறகு ராவணன் முட்கள் நிறைந்த காடாக ஆக்குவதற்காக வருகின்றான். பாருங்களேன், இவர் தோட்டத்தை உருவாக்குறாருன்னா ராவணன் இவருக்கு ஆப்போசிட்டா முள்ளுக்காடா மாத்துறாரு. எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது. இதுல நல்லாவே புரியுது. ஏன் இன்னும் உங்களுக்கு புரியலன்றாரு. இவை அனைத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நீங்க சிந்தனை செய்யணும். ஒருவரை நினைவு செய்வதன் மூலம் அனைத்தும் வந்து விடுகின்றது. ஒரு பாபாவை நினைச்சாலே, விதையை நினைச்சாலே மரம் புரிஞ்சிரும். மரத்துல என்ன இருக்கும்னு புரிஞ்சிரும். அதனால விதையை நினைவு செய்யுங்க. பாபாவை நினைவு செஞ்சா முழு ஞானமும் புத்தியில வந்துருன்றாரு. தந்தையிடமிருந்து ஆசி இப்போது கிடைக்கின்றது. இது மிக உயர்ந்த செல்வமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா கிட்ட இருந்து கிடைக்கிற ஆஸ்தி இருக்கு பாருங்களேன், இது இந்த சாதாரண லௌகிக அப்பா கொடுக்கறதெல்லாம் சாதாரண அல்பமான செல்வம். என்னது, இது ஒரு வீடு கொடுப்பாங்க, காரு பங்களா, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத செல்வம் நமக்கு பாபா கொடுக்குறாரு. சொர்க்கத்தையே ஆஸ்தியா எடுத்துட்டு கொடுக்குறாரு. இதுதான் உயர்ந்த செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் உலகத்தில் எல்லாம் தலைன்னு சொல்லுவாரு. செல்வத்துள் எல்லாம் தலைன்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அந்த உயர்ந்த செல்வம் இந்த ஞான செல்வம் தான். அது யார் கொடுக்குறாங்கன்னா பாபா தான். அமைதிக்கான ஆசையும் இப்ப நமக்கு கிடைக்கின்றது. இப்ப நமக்கு அமைதி எப்படி அடையணுன்ற ஆசையும் கொடுத்துட்டாரு. ஏனெனில் அவர் சாந்தி கடலாக இருக்கின்றார். அவரை நினைச்சாலே போதும், அமைதி கிடைச்சிரும். நம்ம யாரை நினைச்சாலும் நமக்கு டென்ஷன் தான் ஆகும். இதே கடவுளை நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு அமைதி அடையுது மனசு. நாள் முழுதும் அவரை நினைச்சா அப்படியே கடல்ல குதிச்சிட்டு ஆழத்துல போய் படுத்து கிடக்குற மாதிரி ஒரு உணர்வு வருது. அவ்வளோ ஜாலியா இருக்குது பாபாவை நினைச்சா. லௌகிக தந்தைக்கு இப்படிப்பட்ட மகிமை ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். நம்ம அப்பாவை, லௌகிக அப்பா தேகத்தினுடைய அப்பாவை நினைச்சா கூட நம்ம இந்த மாதிரி அமைதி கிடைக்காது. அவர் ரெண்டு ரெண்டு போடு போடுவாரு, ரெண்டு திட்டு திட்டுவாரு. எங்க இந்த லௌகிக அப்பாலாம் நமக்கு அன்பாவா இருந்தாங்க. அவங்களும் நம்மளை திட்டிட்டு தான் இருந்தாங்க இல்லையா. அவங்கள கூட நம்ம இந்த மாதிரி மகிமை செய்ய மாட்டோம்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணர் அனைவருக்கும் பிடித்தமானவராக இருக்கின்றார். பக்தி மார்க்கத்துல கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அவரது பிறப்பு தான் முதலில் ஏற்படுகின்றது. கிருஷ்ண ஜெயந்தி தான் முதல்ல ஏற்படுது. அதனால்தான் அனைவரும் அவர் மீது ரொம்ப அன்பு செலுத்துறாங்க. வீட்டின் முழு விஷயங்களையும் தந்தை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். பாபா முழு விஷயங்களையும் இப்ப நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. தந்தையும் பக்கா வியாபாரியாக இருக்கின்றார். அவரு வியாபாரம் செய்யறேன்றாரு. என்கிட்ட இருக்கிற மொத்த வியாபாரத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். பக்கா வியாபாரியா வந்திருக்கிறாரு. மிக சிலரே இப்படிப்பட்ட வியாபாரம் செய்ய முடியும். சிலர் தான் இப்படிப்பட்ட வியாபாரம் செய்ய முடியும். மொத்த வியாபாரிகளாக ஆவது மிக சிலரே. மொத்த வியாபாரினா அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவரு கூடயே நினைச்சிட்டு அவர் கூட பேசிக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கணும். அவரை ஃபுல்லா காலி பண்ணிடணும். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்க? சிலர் தான் இருக்கிறாங்க. 8 பேர் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. நீங்கள் மொத்த வியாபாரிகள் அல்லவா, தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். நம்மள சொல்றாரு, பாசிட்டிவா நினைக்கிறாரு. நீங்கெல்லாம் மொத்த வியாபாரிகள் தானே, என்னை நினைவு செய்துட்டு என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுரண்டுறீங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிலர் சில்லறையாக வியாபாரம் செய்து பிறகு மறந்து விடுகின்றனர். சிலர் அப்பப்ப நினைவு செய்யறாங்களா, சில்லறை தான் கிடைக்குது அவங்களுக்கு.
மொத்தமா கிடைக்கிறது இல்ல. அப்புறம் மறந்து போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிரந்தரமாக நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று இப்போ தந்தை சொல்றாரு. ஆசி கிடைத்து விட்டால் பிறகு நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க நீங்க வேண்டியதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசி ஃபுல்லா கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாபா எங்க நினைக்கிறது? அவ்வளவுதான், மறந்துடுவோம். அங்க போயிட்டு பரந்தாமம் போயிட்டு அப்புறம் சொர்க்கம் போயிடும். அப்புறம் எங்க அவரை நினைக்க போறோம்? அதுக்கப்புறம் அவரை நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காதுன்றாரு. இப்பதான் என்ன நினைங்க நினைங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம நினைக்க மாட்டோம் பாருங்க. இந்த டைம் தான் அவர் நமக்கு கிடைக்கிறாரு. இப்பதான் கடவுள் அவைலபிள். எப்படி பக்தி மார்க்கத்துல மண்டைய உடைச்சிட்டு தேடிட்டு இருந்தோம், கடவுளே நீ எங்க இருக்கிற, நீ வான்ட்டு. ஆனா வந்துட்டாரு. ஆனா நினைக்கிறோமா? இப்பதான் அவைலபிளா இருக்கிறாரு. ஆனா நினைக்க மாட்டோம். அவர் கூட என் கூட வாழுங்கன்னு சொல்றாரு, வாழ மாட்டோம். இந்த தேகதாரிகளே புடிச்சிட்டு இருக்கிறோம். பாபா சொல்றாரு, லௌகிக சம்பந்தங்களில் தந்தைக்கு வயதாகிவிட்டால் சில குழந்தைகள் கடைசி வரைக்கும் உதவியாளர்களாக இருக்கின்றனர். இப்போ லௌகீகத்துல கூட அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னா சில குழந்தைகள்னா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அப்பாவுக்கு உதவியாளர்களா கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க. சிலர் சொத்தை அடைந்து விட்டால் பிறகு அழித்து விடுகின்றனர். சிலர் வந்து அப்பாட்ட இருந்து சொத்தை வாங்கிட்டு அந்த சொத்தையெல்லாம் அழிச்சிடுறாங்க. பாபா அனைத்து விஷயங்களிலும் அனுபவியாக இருக்கின்றார். பிரம்மா பாபாவுக்கு எல்லாமே தெரியும். அதனால்தான் தந்தை இவரையும் தனது ரதமாக ஆக்கியிருக்கின்றார். இவரு அனுபவியா இருக்கிறதுனால தான் அவர் செலக்ட் பண்றாரு பாபா. அவங்க மூலமா ஞானத்தை சொல்றாரு. ஏழை செல்வந்தன் போன்ற அனைத்திலும் அனுபவியாக இருக்கின்றார். பிரம்மா பாபா ஏழையை பத்தி அவருக்கு தெரியும், செல்வந்தனை பத்தியும் தெரியும். எல்லாத்துலயும் அவர் அனுபவியா இருக்கிறதுனால அவரை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. நாடகப்படி இவர் ஒருவர் மட்டுமே எனது ரதமாகும் சொல்லி சொல்றாரு. இவர் உடம்புல தான் நான் வரேன், வேற உடம்புல நான் வரமாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இதனை ஒருபொழுதும் மாற்ற முடியாது. இது டிராமா படி நான் வேற உடல்ல வரமாட்டேன், இவர் உடம்புல தான் வருவேன்னு சொல்லி சொல்றாரு. நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, இது டிராமா. அதை ஒரு நாள் சொல்லியிருந்தார்ல, பிரம்மா பாபா தான் அதிக பக்தி செஞ்சு என்னை மொத தேடினாரு, உங்களெல்லாம் விட அதிகமா என்னை தேடினது இவர் தான். 63 பிறவியா அதிக பக்தி பண்ணவர் இவர் தான். அதனாலதான் இவர் உடம்புல வந்தேன், இவரை ரதமா நான் சூஸ் பண்ணேன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி அதிக அவமானம், அதிக அசிங்கம் எல்லாத்தையும் பட்டது பிரம்மா பாபா தான். அவர் தானே ஃபர்ஸ்ட் முயற்சி எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் செஞ்சது அவர் தான். அதனால அவர் தான் முதல் பதவி அடைகிறார். அவர் தான் இவருடைய ரதமாகவும் அந்த பாக்கிய ரதமாகவும் இருக்கிறாரு. இதில் ஒருபோதும் மாற்றமே ஏற்பட முடியாது. அடுத்த கல்பமும் இதே மாதிரி தான் அவர் லேக்ராஜா பிறப்பெடுப்பார். அவர் உடம்புல தான் சிவன் வந்து அவதரித்து அவருக்கு தான் புரிய வைப்பார். விநாசா காட்சிகளை காட்டுவார், அப்புறம் சொர்க்கா காட்சிகளை காட்டுவார். நீ விஷ்ணு ஆகணும்னு சொல்லி அவருக்கு சொல்லி புரிய வைப்பார். இதெல்லாம் திரும்பவும் நடக்கும், இதுல மாற்றமே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. அனைத்து விஷயங்களையும் மொத்தம் மற்றும் சில்லறையாக புரிய வைத்து கடைசியில் மன்மனாபவ மற்றும் மத்தியாஜிபவ என்று கூறிவிடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா ஞானத்தையும் சொல்லுங்க. ஏன்னா நம்மளுடைய அந்த 33 கோடி தேவதைகள் தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்குவாங்க. கடைசியில 2 வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க, மன்மனாபவ மத்தியாஜிபவ. மன்மனாபவனா ஆத்மான்னு புரிஞ்சிட்டு தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கணும். மத்தியாஜிபவனா பிரம்மா விஷ்ணு சங்கர்ல நடுவுல யார் இருக்கிறாங்க? விஷ்ணு இருக்கிறாரு. அது மாதிரி ஆகணும், விஷ்ணு மாதிரி ஆகணும், ஆஸ்தி அடையணும். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, இதுதான். இந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க. மன்மனாபவ என்பதில் அனைத்துமே வந்து விடுகின்றது. இது மிகப்பெரிய பொக்கிஷமாகும். மன்மனாபவ என்ற வார்த்தை வந்து மிகப்பெரிய பொக்கிஷம். தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறது தான் என்னது ஃபுல்லாவே நம்ம மொத்த வியாபாரமே அதுதான் சொல்றாரு. இதன் மூலம் புத்தி என்ற பையை நிரக்கின்றீர்கள். அழிவற்ற ஞான ரத்னம் ஒவ்வொன்றும் ₹1,00,000 போன்றதாகும். பாருங்க, இந்த முரளியில ஒரு பாயிண்ட்டும் ₹1,00,000 உங்க புத்தியில இப்ப ஸ்டோர் ஆயிட்டு இருக்குது. இதைதான் நீங்க போய் சொர்க்கத்துல பல மடங்கு கோடி பாக்கியசாலி பணக்காரரா ஆக போறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் பத்மாபதம் பல மடங்கு பாக்கியசாலிகளாக இப்போ ஆகின்றீர்கள். குஷி மற்றும் குஷியற்ற நிலை இரண்டிலிருந்தும் தந்தை விடுபட்டவராக இருக்கின்றார். கடவுள் வந்து சச்சிதானந்த அந்த பேரானந்த நிலையில எப்பயுமே இருப்பாரு. அவரு அந்த ஏதாவது ஒரு டைம்ல குஷியா இருக்கிறாரு, சில டைம்ல சோகமா உட்காந்துருக்காரு, அப்படிலாம் கிடையாது. கடவுள் ரெண்டுமே அவருக்கு தெரியாது. ரொம்ப குஷி ரொம்ப சோகம் அப்படின்லாம் அந்த எதுவுமே அவருக்கு தெரியாது. 2 நிலையில இருந்துமே அவரு விடுபட்டவரா இருக்கிறாரு. சாட்சியாக நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்து யாராவது அவருடைய குழந்தைகள் தான் கஷ்டப்படுறாங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லை, யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகுது, உடனே பாபா உடனே ஐயோ ஐயோன்னு கத்துறாரா? எல்லாரும் அவருடைய குழந்தைகள் ஆத்மா தான். அதனால பாபா ஏதாவது ரியாக்ட் பண்றாரு? அவர் சாட்சியா இருந்து பாக்குறாரு, என் குழந்தைகள் தான், ஆனா அந்த உடல்ல இருந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க.
அவங்க நாடகப்படி அவங்க ரோல் ப்ளே ஆயிட்டு இருக்குன்ட்டு அவரோட சினிமாவா அதை பார்க்குறாரு. நம்ம வந்து சினிமாக்குள்ளார பூந்து நடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நடிக்க வந்தோம், ஆனால் நம்ம பூந்து நடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையாகவே அந்த காட்சியில் ஊன்றி போய் நடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளும் இந்த கார்ட்டூன் ஷோ தான், இது சும்மா தான், நடிப்பு தான், ஆனால் நம்ம ஊன்றி போய் நடிச்சிட்டு இருக்கிறோன்றாரு. சாட்சியாக பாபா வந்து சாட்சியாக இருந்துதான் அதை பார்க்கறாரு. நீங்கள் நடிப்பு நடித்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா பார்க்கறாரு, பார்வையாளர். நம்ம வந்து நடிச்சிட்டு இருக்கிறோம், நடிப்பு நடித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் நடிப்பு நடித்தாலும் கூட சாட்சியாக இருக்கின்றேன். அவரும் நடிப்பு நடிக்க தான் வராரு. அவரு டைரக்டர், நடிகரமாவும் இருக்கிறாரு, கடைசியா வராரு. நடிப்பு நடிச்சா கூட அவருக்கு உடல் இல்லாதனால வேற ஒரு உடல்ல வர்றதுனால விருந்தாளி மாதிரி வந்துட்டு போறாரு. சாட்சியா இருந்துதான் பார்க்கறாரு. அவர் டிராமாவை சாட்சியா இருந்து பார்க்கறதுனால அவர் வந்து அவருக்கு துக்கம், கவலை அதெல்லாம் அனுபவம் ஆகாது. சாட்சியா இருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே தோணாதுன்னு சொல்லி சொல்றாரு. பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது. அவர் பிறப்பு இறப்புல வராதனால அவருக்கு காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்ன்றலாம் என்னன்னே தெரியாது. அது இருந்தா தானே நமக்கு கவலை, பீதி, பயம், இதெல்லாம் விகாரம் தானே, அதெல்லாம் வரும். அவருக்கு அதெல்லாம் வராது. அவரு அப்படியே சாட்சியா இருந்து பார்ப்பாரு. நம்மளும் அந்த மாதிரி ஆயிட்டோம்னா நம்மளும் சாட்சியா இருந்து பார்க்க முடியும். வேற யாரும் இதுல இருந்து விடுபட முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா பிறப்பிறப்புல இருந்து உங்களாலலாம் விடுபட முடியாது. நீங்க பிறந்துதான் ஆகணும், இறந்துதான் ஆகணும். நீங்க நடிப்பு நடிக்கிறீங்க, நீங்க நடிகர்கள். நானும் நடிகன் தான், ஆனா நான் பிறப்பற்றவன். நான் சாட்சியா இருந்து நடிக்கிறேன். நீங்க வந்து உள்ளார வந்து நடிக்க வந்து மாட்டிக்கிறீங்கன்றாரு. ராவணன் கிட்ட மாட்டிக்கிறீங்க, மோட்சம் அடையவே முடியாது சொல்லி சொல்றாரு. யாரும் இந்த 5000 வருஷ சக்கரத்துல இருந்து விடுபட முடியாது, மோட்சம் அடைய முடியாது. மோட்சம்னா வந்து பிறவா நிலை. திரும்ப நான் பிறக்க மாட்டேன் அந்த மாதிரி யாராலையும் ஆக முடியாது. எல்லாருமே பிறந்துதான் ஆகணும். சாது சன்னியாசிகளா இருந்தாலும் அவங்க டைம்ல வந்து அவங்க பிறந்துதான் ஆகணும். அவங்க பார்த்து அவங்க நடிப்பு, அவங்க திரும்பவும் நடிப்பாங்க. எல்லாமே நடந்து முடிந்தது, திரும்பவும் நடைபெறும் சொல்லி சொல்றாரு. எதுல இருந்தும் யாருமே விடுபட முடியாது. ஏன்னா இது ஒரு சினிமால நம்ம எத்தனை தடவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தாலும் அதே நடிகர்கள் அதே நடிப்பு நடிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் 84 பிறவி ட்ரெஸ் போடுவோம் கழட்டுவோம், போடுவோம் கழட்டுவோம். இதே நடிப்பை தான் திரும்ப வந்து நடிப்புன்றாரு. இப்ப இந்த உடல்ல கூட நம்ம நடிச்சிட்டு இருக்கிற நடிப்பை திரும்ப அடுத்த கல்பத்துல இதே தான் நடிப்போம், இதே பாட்டு தான் நடிப்போம். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது எதையுமே ஆத்மால, நேற்று சொன்னார்ல, ஆத்மால பார்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, அது திரும்ப திரும்ப நடக்குது. அது அழிவற்ற பாகத்தை நடிக்குதுன்ட்டு. இது வந்து உருவாக்கப்பட்ட நாடகம், சினிமான்னு சொல்றாரு. எல்லையற்ற சினிமா. இதுவும் அதிசயமானதாகும் சொல்லி சொல்றாரு. இதுதான் அதிசயமே, உலக அதிசயமே தான் சொல்றாரு. சிறிய ஆத்மாவில் முழு நடிப்பும் நிறைந்திருக்கின்றது. பாருங்க, ஆத்மா கண்ணுக்கே தெரியல, குட்டியா புள்ளியா இருக்கு, ஸ்டார் மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுல முழு நடிப்பும் அடங்கி இருக்குது. 84 பிறவி என்ன நடிச்சதோ அது அப்படியே அதுல ஸ்டோர் ஆயிருக்குது. இந்த அழிவற்ற நாடகம் ஒருபோதும் விநாசமே ஆவது கிடையாது சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமேல் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் உயிருடன் கலந்த இதயத்தில் அன்பான சேவாதாரி குழந்தைகளுக்கு வரிசை கிரமமான முயற்சியின்படி அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாருங்க, பாபாவோட உயிரோட கலந்துட்டோம். நம்ம இதயத்துல அன்பான குழந்தைகள், சேவாதாரி குழந்தைகள்லாம் புகழறாரு. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குழந்தைகளிடத்தில் தந்தை பலியாகி விடுவது போன்று உடல் மனம் பொருள் மூலமாக ஒரு தந்தை இடத்துல முழுமையாக பலியாகி 21 பிறவிகளுக்கு ஆசை அடைய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பாபா கொடுக்கின்ற அழிவற்ற விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களால் தனது புத்தி என்ற பையில சதா நிறைந்து வைத்திருக்க வேண்டும். நான் பல மடங்கு பாக்கியசாலியராக இருக்கின்றேன் என்ற குஷி மற்றும் போதையில இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், பிராமண வாழ்க்கையின் சொத்து மற்றும் ஆளுமை தன்மையை அனுபவம் செய்து மற்றும் செய்ய வைக்கும் விசேஷ ஆத்மா ஆவீர்களாக. இப்ப பிகே ஆயிட்டோம் இல்லையா, நம்ம பிகே வாழ்க்கையில நம்மளுடைய சொத்து என்ன, நம்மளோட ஆளுமை தன்மை என்னன்றத அனுபவம் செஞ்சு மற்றவங்களுக்கும் அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. பிராமணன் ஆவதே மிகப்பெரிய பாக்கியம் என்பதை பாப்தாதா அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் நினைவூட்டுகின்றார். பாருங்க, உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, யாராவது வந்து கடவுள் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா? பிரம்மா பாபா உடல்ல கடவுள் வந்துதான் பேசிட்டு இருக்கிறாரு, இந்த முரளி அவர் தான் பேசினாருன்னு யாரா கண்டுபிடிச்சாங்களா? ஆனா நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க, நம்ம பிகே ஆனோமா. பிகே ஆகுறதே பெரிய பாக்கியம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா கடவுளே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க,
உலகத்துல அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வலை போட்டு. எங்க இருக்கிறார் கடவுள், எங்க இருக்கிறார்? நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் எங்கதான் இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாருன்றோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனால் பிராமண வாழ்க்கையின் ஆஸ்தி சொத்து திருப்தி ஆகும்னு சொல்லி சொல்றாரு. உண்மையான பிராமண வாழ்க்கையோட ஆஸ்தியும் சொத்து என்ன தெரியுமா? திருப்தின்னு சொல்றாரு பாபா. மேலும் பிராமண வாழ்க்கையின் ஆளுமை தன்மை என்ன தெரியுமா? மகிழ்ச்சி ஆகும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, ஆஸ்தியும் சொத்துமே என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்தியா இருக்கிறது. யாராவது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் திருப்தியா இருங்கன்னு சொன்னா இருக்க முடியுமா? முடியாது. யாருக்கும் என்ன கொடுத்தாலும் திருப்தி வராது சில பேருக்கு. ஆனா பாருங்க, பாபா கிடைச்ச உடனே நம்ம இப்ப திருப்தி ஆயிட்டோம் இல்லையா? என்ன அடைய வேணுமோ அதை அடைந்து விட்டேன்னு சொல்லிட்டு திருப்தியா இருக்கிறோம். மேலும் பிராமண வாழ்க்கையோட ஆளுமை தன்மையே என்னன்னா மகிழ்ச்சின்னு சொல்லி சொல்றாரு. குஷியா யாராலையாவது இருக்க முடியுமா? ஆனா நம்ம குஷியா இருக்கிறோம். ஏன்னா நம்ம கடவுளே கிடைச்சிட்டாரு. இந்த அனுபவத்திலிருந்து ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. இந்த அனுபவம் உங்களை தவிர வேற யாருக்குமே கிடையாது உலகத்துல. நீங்க தான் திருப்தியா மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. இந்த அனுபவத்துல இருந்து ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. அதனால இந்த வாழ்க்கையில எனக்கு திருப்தி இல்ல, மகிழ்ச்சி இல்லைன்னு யாரும் சொல்லாதீங்கன்றாரு. அதிகாரியாக இருங்கள். நான் தான் திருப்தியா இருப்பேன், நான் தான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா நான் தான் அதிகாரி, தந்தையோட ஆஸ்திக்கு அதிகாரி நானு அப்படின்னு சொல்லி இருங்க. எப்போதும் வள்ளல், வரதாதா, வரங்களை தருபவள், திறந்த மனத்துடன் பிராப்தியின் பொக்கிஷங்களை கஜானாவே தருகிறார். வள்ளலா இருக்கிறாரு, வரங்களையும் அள்ளி கொடுக்குறாரு, திறந்த மனசோட கொடுக்குறாரு, கஜானாவே நம்மகிட்ட கொடுக்குறாரு. எனவே அதை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு கஜானாவும் அனுபவத்துல கொண்டு வாருங்க. அன்னைக்கு சொன்னார்ல, கர்மயோகி பரிசா பாபா. பாபா நினைவுல கர்மங்களை செய்யுங்க, வேலை செய்யுங்க, பரிசாவா இருந்து செய்யுங்க, அனுபவத்துல கொண்டு வாங்க. ஆமா, நான் பாபாவை தான் எனக்கு கூப்பிட்டேன், வாங்க பாபா சமைக்கணும், வாங்க பாபா சாமான் கழுவணும், வாங்க பாபா சொல்லி கூப்பிடுறோம். பாபா வந்துடுறாரு. நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து ஃபரிஸ்தா, நான் ஃபரிஸ்தா லேசா இருக்கேன், இந்த உடலை ஏக்குறேன், அந்த உடல் செய்யுது, நம்ம வேடிக்கை பார்க்குறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி கர்ம யோகியா இருந்து நம்ம அந்த வரதானத்தினுடைய அனுபவத்தை கொண்டு வரோம். அந்த மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றவர்களையும் அனுபவியாக்குங்கள். நீங்க செஞ்சு மற்றவங்களையும் உங்களை பார்த்து இவங்க என்ன இவ்வளோ லேசா வேலை செய்யறாங்க, இவங்க கர்ம யோகியா இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களும் அனுபவி ஆக்குங்க, அவங்களையும் நம்மளை ஃபாலோ பண்ண வைங்கன்றாரு. அப்போதுதான் விசேஷ ஆத்மா என்று சொல்லப்படுவீர்கள். அப்ப இவ்வளவு நாள் பிகே வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. அதனால நீங்க இதெல்லாம் நீங்களும் அனுபவம் பண்ணி மற்றவங்களுக்கும் அனுபவம் செய்ய வைங்க. அப்போதுதான் உங்களை விசேஷ ஆத்மான்ட்டு சொல்ல முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: கடைசி நேரத்தை யோசிப்பதற்கு பதிலாக கடைசி நிலையை யோசனை செய்யுங்கள். எல்லாரும் எப்ப பார்த்தாலும் விநாசம் வரும், விநாசம் எப்படி நடக்கும், ஐயோ உலகமே அழியும், அந்த நேரம் எப்படி இருக்கும்னு யோசிக்கிறோம், பயப்படுறோம். அதை ஏன் பயப்படுறீங்க? கடைசி நேரத்தை இல்லைன்னா விநாசத்தை விடுங்க. நம்மளுடைய மரணம், ஐயோ மரணம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஏன் பயப்படுறீங்க? கடைசி நேரத்தை யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்க கடைசி ஸ்திதி எப்படி இருக்கும், நான் எந்த மாதிரி இருப்பேன், நான் காட்சி காட்டுவேனா, நான் பாபா வந்து பிரத்யட்சம் பண்ணுவேனா, அந்த டைம்ல என்னை பார்த்தா எல்லாருக்கும் காட்சி கிடைக்கணும், நான் சிவசக்தியா இருக்கணும், அந்த என்னோட ஸ்திதி எப்படி இருக்கணும், நான் ஆத்ம நிலையில இருக்கணும், நான் இந்த உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுல இருக்கணும், சிவசக்தி சொரூபமா நான் உட்கார்ந்துருக்கணும், பாபா திரையை விளக்கும் போது நான் காட்சி காட்டணும். அந்த மாதிரி அந்த கடைசி ஸ்திதியை யோசனை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதை விட்டுட்டு விநாசம் வரணும் எப்படி நடக்கும், அந்த டைம்ல எப்படி இருக்கும், அதெல்லாம் நினைச்சு யோசிப்பதற்கு பதிலாக உங்களுடைய ஸ்திதியை பத்தி யோசனை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. அந்த ஸ்திதியை நம்ம எப்படி அடையணும், அதுக்கான முயற்சி எவ்வளவு செய்யணும், அதை பத்தி யோசனை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.